ஓவரா பண்ண ஒரே ஒரு கிஸ் மட்டும் தானே. நோ வே. ஹே ப்ளீஸ். இந்த மாதிரி ஒன்றே ஒன்று தான் கொடுப்பேன். ஐ ப்ராமிஸ். ஏ ஃப்ராடு அப்படிதானே? இது ட்ரையல்ஸ். ஆஹா ட்ரையல்ஸ். Give me your love, give me your heart, give me that kiss and give me that hug. Give me your love, give me your heart, give me that kiss and give me that hug. Everything we do for love. Everything we do for love. Baby, baby. டே ரைனோ, ஏன்டா ரூல்ஸ் ப்ளே அடிச்ச? பாஸ் சாத்னா வந்திருக்காங்க. கொழுப்பு தானே உனக்கு? ஹே, இந்த ரூம் ஸ்ப்ரே பாடி ஸ்ப்ரே அடிக்கிற பழக்கத்தை விட மாட்டியா? ஹலோ, அது விக்டோரியா சீக்ரெட் லைனோட பெர்ஃப்யூம். பாண்டி பஜார்ல தானே வாங்கினேன். வெளியே ஃபேன்சி பாட்டில், உள்ள நம்ம ஊர் லோக்கல் ஜவ்வாது. இதான நம்ம விக்டோரியா சீக்ரெட். நீ மட்டும் கோயம்பேடுல வாங்கின துளசியும் கீரையும் அரைச்சி விட்டு இட்டாலியன் பெஸ்டோன் விற்கல? ஏய், என் ரெசிபி பற்றி பேசாத. அவார்ட்லாம் கொடுத்துருக்காங்களே, பெஸ்ட் என்டர் அப்படி இப்படின்னு. அது ஆண்டர்பிரினர். அதான். சரி சரி, நான் வந்த விஷயத்த சொல்ல விடு. இந்த வருஷம் ஆனந்த விகடனோட டாப் 25 நம்பிக்கை பட்டியலில் உன்னையும் செலக்ட் பண்ணியிருக்காங்க. உன்னை பற்றின ரைட் அப் நான் தான் எழுதினேன், படிக்கிறேன் கேளு. ஷெஃப் வருண், வயது 25, 15 வயதில் பார்வையை பறி கொடுத்தவர். இருந்தும் சோர்ந்து சோகமாக மூலையில் முடங்கி உட்காராமல் முழு முயற்சியுடன் சமையல் கலையை தன்வசப்படுத்திய தன்னம்பிக்கை போராளி. இந்திய பாரம்பரிய உணவுகள் முதல் இத்தாலியன் மெக்சிகன் வரை தேங்க்யூ. பார்வை இல்லாத உலகின் சிறந்த சமையல் கலைஞர்களில் வருண் ஒரு நிறுத்து. என் பெருமையை நானே கேட்க கொஞ்சம் ஷையா ஃபீல் பண்றேன். அதை வச்சுட்டு கிளம்புறியா? வர வர ஓவரா பண்ற. பாய். நோ மென்ஷன். ரைனோ, இதை பேக் பண்ணு. யாரு? ரெஸ்டாரண்ட் க்ளோஸ்டா? ஆமாங்க, சாரி. 10:30 க்ளோஸ் பண்ணிடுவோம். இல்ல, பக்கத்துல பிளாட்ஃபார்ம்ல பெரியவர் ஒருத்தர் பசிக்குதுன்னு சொன்னாரு. ஏதாவது சாப்பிட கிடைக்குமான்னு கேட்டாரு. இங்க வேற எந்த ஹோட்டலும் இல்ல, அதான். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, செக் பண்றேன். நல்ல வேலை, இருந்ததை வச்சு மேனேஜ் பண்ணிட்டேன். இந்தாங்க. சாரி, உங்க கண்டிஷன் தெரியாம உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். ஹலோ, இதில் அனுதாபப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. இது என்னோட ரெஸ்டாரண்ட், இதான் என் வேலை. ஓகேங்க, தேங்க்ஸ். முடிஞ்சா நீங்களும் வாங்கல, அந்த பெரியவர் பக்கத்துல தான் இருக்காரு. சரி, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். இங்கதான் இருக்காரு. வாங்கிக்கோங்க. ரொம்ப நன்றிங்க. சரி, ஓகேங்க, நான் வரேன். உங்களை எங்கேயாச்சும் கொண்டு போய் விடணுமா? தேங்க்ஸ், பட் இந்த ஏரியாவில் பள்ளம் மேடு ஸ்பீட் பிரேக்கர் வரைக்கும் எல்லாம் எனக்கு அத்துப்படி. பாய். சாதனா உன்னை பற்றி நல்லா எழுதியிருக்கால. உன்னை பற்றியெல்லாம் நல்லா எழுத ஒரு பெரிய மனசு வேணும். மா, சப்பாத்தி கூட. ரெஸ்டாரண்ட் ஓனர், இன்னும் அம்மா கையாலேயே சாப்பிட்ற. மா, நீ என்ன சொல்ல வரேன்னு புரியுது. தேவையில்லாமல் பேசி போர் அடிக்காத, சரியா?
வாங்க. என்ன இன்னைக்கு அந்த பெரியவர் சாப்பாடு கேட்டாரா? ஐயோ இல்ல, பட் நான் தான் வந்திருக்கேன். எப்படி? உங்க டியோட்டர் நிவ்யா தானே? சூப்பருங்க நீங்க. நான் இந்த அவசரத்துல பே பண்ண மறந்துட்டேன். எவ்வளவு ஆச்சு? இல்லை பரவாயில்லைங்க. இப்போ நான் உங்ககிட்ட காசு வாங்கினேன்னா அப்புறம் என் கணக்கில் வர வேண்டிய புண்ணியெல்லாம் உங்களுக்கு வந்துடும். ஸோ வேண்டாம், சாரி. சரி, அப்போ இன்னைக்கும் கொஞ்சம் புண்ணியம் தேடிக்கலாமே. நீங்கள் தான் அந்த பெரியவர் இல்லை நீங்களே. நம்ம ஊர்ல பசியோட இருக்கிறவங்களை கண்டுபிடிக்கிறதுலாம் ஒரு விஷயமே கிடையாது. சரி ஒரு நிமிஷம். ம். என் பேரு தீபா. நான் இங்க ஷாப்பிங் மால்ல ஒரு க்ளோதிங் ஸ்டோர்ல ஒர்க் பண்றேன். ஓ, நான் வருண். அவித்தல், பொரித்தல், வறுத்தல், வதக்கல், இதான் நம்ம தொழில். கை நீட்டினீங்களா? என்ன? இல்லை இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ண உங்க கையை. இல்லையே. சாரிங்க, எல்லா தடவையும் இதை மட்டும் மறந்துடுவேன். பரவாயில்ல. இல்லை இல்லை இல்லை, நம்ம முதல்ல இருந்து ஆரம்பிப்போம். ம். ஹாய், ஹாய் வருண். Siri, time. It's 11:07 p.m. Good evening. Siri, call Deepa. Calling Deepa. The customer you're calling is unavailable. You can now leave a voice message after the beep or hang up. Hi Deepa, I'm waiting for you. Where are you? Ready to send it. Done. Sultana calling. தீபா, என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? சொன்னா தானே தெரியும். ப்ளீஸ் தீபா, என்னன்னு சொல்லு. எங்க அக்கா ஒரு பையனை லவ் பண்ணா. பையன் பெரிய இடம், ஆனாலும் அவங்க வீட்டுல ஒத்துட்டாங்க. அக்கா ஆசைப்பட்டாலேன்னு அப்பாவும் தகுதிக்கு மீறி செலவு பண்ணி பெருசா கல்யாணம் பண்ணி வச்சாரு. அவ அங்க சந்தோஷமா தான் இருக்கா, ஆனா எங்களை கண்டுக்கவே இல்லை. கல்யாணத்துக்குன்னு வாங்கின கடன்ல எங்க நிலைமை தான் ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு. அப்பாக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாமே தான் நானும் வேலைக்கு போக ஆரம்பிச்சேன். ஆனா 2 வருஷம் ஆகியும் கடனை கொஞ்சம் கூட அடைக்க முடியல. கடங்காரங்களை தினம் எப்படி சமாளிப்போன்ற பயத்திலேயே லைஃப் போயிட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு 2-3 ரவுடிங்க வீட்டுக்கு வந்து ரொம்ப அசிங்கமா பேசினாங்க. கடனை ஒழுங்கா திருப்பி அடைக்க வைக்கலன்னு பொண்ணு அப்பா அதை கேட்க முடியாம வாங்கின மொத்த பணத்தையும் 2 நாள்ல திருப்பி கொடுத்துருன்னு ஏதோ அவசரத்துல சொல்லிட்டாரு. ஆனா நிச்சயமா அது முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஒண்ணு எல்லாரும் தலைமறைவா எங்கேயாவது ஓடி போயிடணும், இல்ல குடும்பத்தோட. பைத்திய மாதிரி பேசாத தீபா. அவன் 1000 கோடி கடனை வாங்கிட்டு ஜாலியா வெளிநாட்டுல போயிருக்கான். ப்ளீஸ் வருண். சரி, என்ன கேட்டுக்கலாம்ல? வேணாம் வருண், ஏதோ உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொன்னேன். நான் சேவிங்ஸ்ல கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிருக்கேன். எனக்கு இப்ப அவசரமா எந்த தேவையும் இல்லை, நான் தரேன். ப்ளீஸ் வேணாம் வருண். இப்போதைக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்ல நீ மட்டும்தான் இருக்கு. உன்னையும் கடங்காரங்க லிஸ்ட்ல சேர்க்க விரும்பல. இந்த பிரச்சனை எத்தோட விட்டுரு தீபா. அப்புறம் உங்க அப்பா கிட்ட உங்க கல்யாணத்துக்கு எந்த பைசாவும் கடன் வாங்க வேண்டாம்னு சொல்லிடு. ஏன்னா என் சைட்ல இருந்து எந்த டிமாண்ட்ஸும் இல்லை.
உன் சுச்சுவேஷன் யூஸ் பண்ணிவிட்டு நான் ப்ரப்போஸ் பண்ணுறது எனக்கு தப்பாக எடுத்துக்காது. எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்காக தான் இது எல்லாமே. தீபா, எனக்கு பார்வை இல்லை, அதனால தான் நீ யோசிக்கிறேனா? ஓப்பனாக என்கிட்ட சொல்லிடு. இப்போவே நம்ம கையை குலுக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்துடலாம். மற்றபடி நீ என்னை ரிஜெக்ட் பண்ண எந்த காரணமும் இருக்க முடியாது. ஏன்னா நான் ரொம்ப ஹேண்ட்ஸம், சார்மிங், எனக்கே தெரியும். ஹேய், சிரிச்சதானே? இல்லையே. இன்னைக்கு இந்த இடம் கொஞ்சம் சீக்கிரம் வந்த மாதிரி இல்லை? விளையாடாத வருண், எனக்கு லேட் ஆயிடுச்சு. இப்படி பாதியிலே விட்டு போனா எப்படி? லைஃப் ஃபுல்லா உன் கூட தானே வரப்போறேன். சரி, நான் கிளம்புறேன். பை பை கிஸ்லாம் எதுவும் இல்லையா? இங்கயா? இங்க கிளம்புறேன். தீபா, என் மாமனாருக்கு ஒரு ஹலோ சொல்லிடு. சிவியர் ஹெட் இன்ஜரி, பட் நவ் ஹீஸ் ஆல் ரைட். ஹெவி மெடிக்கேஷன்ஸ் கொடுத்ததுனால அவர் நினைவு திரும்ப கொஞ்ச நாள் ஆகும். அது வரைக்கும் அவர் இங்கே ஹாஸ்பிட்டலே இருக்கட்டும். ஹி வில் ரெக்கவர் சூன். தேங்க்ஸ் டாக்டர். ஆமாம், உங்கள் பையனுக்கு பார்வை எப்போலேருந்து இல்லை? ஒரு 15 வயசுலேருந்து. திடீர்னு ஹை ஃபீவர் 2 வீக்ஸ் இருந்துச்சு. அப்போலேருந்தே பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடுச்சு. டாக்டர்ஸ் ரெட்டினிட்டிஸ் பிக்மெண்டோஸா டீஜெனரேட்டிவ் ஐ டிசீஸ்னு டயக்னைஸ் பண்ணாங்க. ஆனால் அப்போ கொடுத்த ட்ரீட்மெண்ட் எதுவுமே உதவலை. இப்போ அவர் கண்ணை செக் பண்ணி பார்த்ததில் லைட்டுக்கு அவருடைய ரெட்டினா ரெஸ்பாண்ட் பண்ணுது. ஓ, நாளைக்கு ஐ ஸ்பெஷலிஸ்ட் வரட்டும், அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். வருணுக்கு இப்போ லைட் பர்செப்ஷன் இருக்கு. ஆப்ரேஷன் பண்ணால் பார்வை வர வாய்ப்பு இருக்கு. ஸோ டாக்டர், இதில் யோசிக்க எதுவுமே இல்லை. வருணால் மறுபடியும் பார்க்க முடியும்னா நாங்கள் எவ்வளோ செலவுனாலும் மேனேஜ் பண்ணுறோம். நீங்கள் தயவு செஞ்சு இந்த ஆப்ரேஷன் ஏற்பாடு பண்ணுங்க. ஷூர். என்னடி இது கூத்து? எல்லாம் எங்களுக்கு தெரியும். 10 வருஷத்துக்கு முன்னாடி என் பையன் என்னை எப்படி பார்த்தானோ, நான் எப்படி இருந்தா அவனுக்கு பிடிக்குமோ அப்படிதான் வந்திருக்கேன். கடவுளே, இதை பார்க்கவா கண்ணு வந்துச்சுன்னு கதற போகிறான். பொறாமைய பாரு. உங்களை பார்த்துதான் அடையாளம் தெரியாம திணற போறான். மீச ஒட்டி விட்டுட்ட. மா சார், சார் கொஞ்சம் உட்காருங்க சார். எங்க அம்மா எங்க? வருவாங்க சார். வருண், மா எங்கம்மா போயிட்ட? இங்க என்ன நடக்குதுன்னே புரியல. ஒன்னும் இல்லடா, ஹாஸ்பிட்டல்ல இருக்க. உனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. வருண், ப்ளீஸ் ஸ்ட்ரெயின் பண்ணாத, பொறுமையா இரு. ரெஸ்டாரண்ட்ல இருந்து வரும்போது உன் மேல ஒரு கார் மோதிருச்சு. நான் எத்தனை நாள் இங்க இருக்கேன்? ஒரு 3 வாரமா. என்னப்பா சொல்ற? அமைதியா இரு, உனக்கு ஒன்றும் இல்லை. இன்ஃபேக்ட் சர்ப்ரைசிங்காக ஒரு விஷயம் நடந்திருக்கு. உனக்கு கண்ணில் சர்ஜரி பண்ணியிருக்காங்க. உனக்கு மறுபடியும் பார்வை கிடைக்க போகுதுடா. நீ கட்டு பிரிக்க போறாங்க.
கொஞ்சம் புரியுற மாதிரி டாக்டர் பேசுறியா வராங்க. ப்ளீஸ்? என்ன சொல்கிறாரு? அவனுக்கு ஒன்றும் புரியல, டென்ஷனாக இருக்கான். மிஸ்டர் வருண், நீங்கள் பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. யூஆர் அப்சல்யூட்லி ஃபைன். ஜஸ்ட் ரிலாக்ஸ். மெதுவாக உங்கள் கண்ணை தருங்க. வருண், மெதுவாக முயற்சி பண்ணுங்க. மெதுவாக ட்ரை பண்ணுங்க. உங்களால் பார்க்க முடியுதா? கேன் யூ see? அவர் ரெஸ்ட் எடுக்கும். ஐ கம் பேக் அகைன். சாதனா பாடுறா. மா, என்னை பார்க்க யாராவது வந்தாங்களா? யாரா கேக்குற? எல்லாரும் இங்க தானே இருக்கோம். என் ஃப்ரெண்டுமா, எந்த ஃப்ரெண்டு? தீபான்னு யாராவது என்னை தேடி வந்தாங்களா? தீபாவா? அப்படி யாரும் இங்க வரலையே. என் ஃபோன் எங்கம்மா? தீபா ஏதாவது ஃபோன் பண்ணாளா? நான் உடனே அவகிட்ட பேசணும். சரிம்மா, நான் கிளம்புறேன். சாதனா நில்லுமா, எங்க போற? என்னங்க, இவன் யாரோ தீபா தீபான்னு புலம்புறான். என் ஃபோன் எங்கன்னு கேட்டல. நான் தீபா கிட்ட உடனே பேசணும், அவளை பார்க்கணும். என்னடா நீ? சாதனா தான் ராத்திரி பகல்னு பார்க்காம உன் பக்கத்துல இருந்து கவனிச்சுக்கிட்டா. அவகிட்ட பேசக்கூட இல்ல. அதெல்லாம் பேசிக்கலாமா? நான் தீபா கிட்ட இப்பவே பேசணும். ஃபோனை தரியா இல்லையா? என்னடா நினைச்சிட்டு இருக்க? நீ பொழைச்சு வரணும், உனக்கு கண் பார்வை திரும்ப வரணும்னு நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம், எவ்வளவு செலவு பண்ணிருப்போம். பார்வை வந்துச்சேன்னு சந்தோஷப்படாம ஏன்னா எவ்வளவு பெரிய சொல்லி கத்திட்டு இருக்க? என்னது? ஏதோ செலவாயிடுச்சுன்னு சொன்னியே. ஆமாண்டா, செலவாச்சு. என்ன இப்போ? எவ்வளோ பாச்சு? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? சொல்லுங்கப்பா. நம்ம கிட்ட இருந்தது போக வெளியே கொஞ்சம் வாங்கியிருக்கோம். டேய் வருண், இல்லடா. வருண், இப்போ உங்கள் கண்ணுக்கு லைட் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். திடீர்னு அதிகமாக வெளிச்சம் இருந்தால் அடாப்ட் பண்ண டைம் ஆகும். அண்ட் கண்ணாடி போட வேண்டியிருக்கும். ஓகே டாக்டர். Calling Deepa. The customer you're calling is unavailable. You can now leave a voice message. வருண், கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருப்பா. அவன் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு டெய்லி வருவான்னு சொல்கிறேன். ஆனால் அவள் எப்படி இருப்பான்னு உனக்கு தெரியாது. ஃபோட்டோவும் கிடையாது, அட்ரஸ் இல்லை. எங்கே எப்படி தேடுறேன்னு சொல்லு. அவளுக்கு நான் தான் போய் ஹெல்ப் பண்ணுறதா சொல்லியிருந்தேன். அவள் என்ன தான் நம்பிட்டு இருந்திருப்பாள். எனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்குமா? நான் அவளை ஏமாத்திட்டேன்னு நினச்சிருப்பாள். டெய்லி உன் தப்பு எதுவும் இல்லை, ரொம்ப யோசிக்காத. வருண், பாட்டிமா, என் கூட ஒரு பொண்ணு வருவாங்களே. ஒரு நாளைக்கு எத்தனையோ பேர் வர்றாங்க போறாங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. பார்த்தீங்களா? சொல்லுங்க. தெரியலையா? உங்க கடையில் தீபான்னு யாராவது வேலை செய்கிறாங்களா? அப்படி யாரும் இல்லையே. கடன் தொல்லை, குடும்பத்தோட ஏதாவது பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி ஏதாவது நியூஸ்? தீபா, என் மாமனார் கூட அழகு சொல்லிடு. போலாம். வருண், வருண் இங்க பாரு. நீ எப்பவும் இப்படி உடஞ்சி போய் உட்காந்து நான் பார்த்ததே இல்லை.
தயவு செஞ்சு இப்படி இருக்காது. உனக்கு புரியாது சாதனா, விட்டுரு. அதை மட்டும் சொல்லாத. எனக்கு ஒன்று தெரியும். 7 வருஷமாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ். நீ என்ன ஃபீல் பண்ணுறன்னு நீ சொல்லி தான் எனக்கு தெரியணும்னு இல்லை. அதே மாதிரி நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னு உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். டேய் வருண், வேணும்னா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து பார்க்கலாமா? வேணாம்ப்பா, போலீஸ் கிட்டலாம் போனால் வேறு மாதிரி பிரச்சனை ஆகிடும். சென்னை சேத்துப்பட்டில் வசிக்கும் தாமோதரன் என்பவர் கடன் தொல்லையால் குடும்பத்துடன் தற்கொலை செய்து கொண்டார். இன்று காலை தாமோதரன் அவரது மனைவி புஷ்பா மற்றும் 14 வயது மகன் அரவிந்த் ஆகிய மூவரும் விஷம் கொடுத்து தற்கொலை செய்து கொண்டதாக போலீசார் தெரிவித்தனர். பூட்டப்பட்டிருந்த வீட்டின் கதவை மா மா இங்கே பாருமா ப்ளீஸ். மா என்னால் நீங்களே இப்படி இருக்கிறது எனக்கு பிடிக்கலம்மா. பார்வை கிடைச்சது உன் லைஃப்ல எவ்வளவு பெரிய விஷயம். அதுக்கு நீ எவ்வளவு சந்தோஷப்படணும். அதை விட்டுட்டு மூஞ்சி தெரியாத ஏதோ ஒரு பொண்ணை நினைச்சு ஏன்டா இப்படி பைத்திய மாதிரி இருக்க? தப்புதாம்மா, சாரி. இப்போ எனக்காக கொஞ்சம் சிரியம் ப்ளீஸ். மறுபடியும் அதே தான் சொல்றேன். சாதனா உன் மேல உயிரே வச்சிருக்கா. நீ ஹாஸ்பிட்டல்ல இருக்க. மா தெரியுமா, நான் பேசிக்கிறேன். அது இல்லடா, நம்ம நேசிக்கிறவங்கள விட நாம நேசிக்கிறவங்கள விட நம்மள நேசிக்கிறவங்கள மாமா அதான் வரல விட்டு புரியுது. உட்கார் சாதனா. இதா சாப்பிட்றியா? வரும் திடீர்னு அந்தர் பல்ட்டி அடிச்சு சேர்லாம் புல் பண்ணி இப்படி நல்லவனா நடிக்காத. நார்மலா இரு, அதான் உனக்கு செட் ஆகும். ஓகே, அப்போ நான் ஒரு உண்மையை சொல்லி ஆகணும். நீ வரேன்னு தான் ரூம் ஸ்ப்ரே கூட அடிக்கல. சரி, நான் ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிடுறேன். உனக்கு இன்னும் அவ்வளோதான் பிடிச்சிருக்குன்னா ஐ டோட்லி அண்டர்ஸ்டாண்ட். ஆனால் உங்கள் வீட்டில் கம்பல் பண்ணுறாங்கன்னு எந்த டெசிஷனும் எடுக்காத ப்ளீஸ். நீ யாருக்காகவும் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல வேணாம். நான் என்ன சொன்னா ஓகே தானே? எனக்கு புதுசாலாம் உன்னை பிடிக்கணும்னு இல்லை, எனக்கு எப்போவுமே உன்னை ரொம்ப பிடிக்கும். ஆனால் டேய் இவன் தான்டா உன் ஆளுன்னு மனசுக்குள்ளே பெல் அடித்ததே இல்லை. பட் இப்போ யோசிச்சு பார்த்தா சரியா இருக்கும்னு தான் தோணுது. எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு சாதனா. நிஜமா? ரைனோ, நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அம்மா உன்னை வீட்டுக்கு வர சொன்னாங்க, போ. சரி. சாரி சார், வி ஆர் க்ளோஸ்ட். இல்லை, இங்கே வருண். நான் தான். நீங்கள்? உங்களுக்கு பார்வை முன்னாடி இல்லை, இப்போ ஒரு ஆப்ரேஷனுக்கு அப்புறம். சார் நீங்கள் யார்? தீபா ஞாபகம் இருக்கா? சார் நான் அவ அப்பா. எங்களை இப்படி ஏமாத்திட்டீங்களே தம்பி. சார் என்ன சார் சொல்கிறீங்க? தீபா வரல, அவள் எங்கே இருக்கா? நீங்கள் பணம் தருவீங்க, நம்ம பிரச்சனையெல்லாம் சரியாயிடும்னு அன்னைக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா சொன்னான். ஆனா மறுபடியும் உங்களை பார்க்கவே முடியல. ஊரை விட்டு போயிடலான்னு நானும் எத்தனையோ தடவை சொன்னேன். அவ கேட்கவே இல்லை. எப்படியும் நீங்க திரும்ப வந்துடுவீங்க, வெயிட் பண்ணலான்னு நம்பிக்கையோட சொன்னான். எத்தனை நாள் தான் சமாளிக்கிறது? கடங்காரங்க
என் பொண்ணை தூக்கிட்டானுங்க. மொத்த பணத்தை செட்டில் பண்ண முடியலன்னா உன் பொண்ணு மறந்துடுன்னு மிரட்டுறானுங்கப்பா. என்ன சார் சொல்றீங்க? என் பொண்ணு எனக்கு திரும்ப உயிரோட வேணும்பா, உயிரோட வேணும்பா. சரியான ப்ளீஸ் அழாதீங்க சார். தீபாவை கண்டிப்பா காப்பாத்திடலாம். அவனுங்க ரொம்ப மோசமானவனுங்கப்பா. போலீஸ் கிலீஸ்னு போனா என் பொண்ணு கொல்ல கூட தயங்க மாட்டானுங்கப்பா. இல்ல அப்படின்னா எதுவும் நடக்காது. இன்னைக்கு ஒரு நாள் எனக்கு டைம் கொடுங்க சார் ப்ளீஸ். வாங்க உட்காருங்க சார். எவ்வளோ பணம் கேட்குறாங்க சார்? என்ன மாப்பிள, மார்னிங் காஃபி சாதனாவுடையா? இல்ல அத்தை, ஒரு முக்கியமான ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணோம். இப்போ போனால் தான் பார்க்க முடியும். அதான் வரேன் அத்தை. ஹலோ. சரிங்க, உள்ள வர சொல்றாங்க. ஐயோ, என் பொண்ணு தீபா. ஏய், அவளை ஒண்ணும் பண்ணிடாதடா. பணம் கொண்டு வந்தியா? யார் அது? யார் அது கூட? அவரு தெரிஞ்சவர் தான். தம்பி, பணத்தை கொடுத்துருங்க தம்பி. தீபா ஏதாவது பண்ணிட போறோம். பணத்தை கொடுத்துருங்க தம்பி. எவ்வளவு பணம் இருக்கு? எவ்வளவு இருக்கு? பணமா இல்ல, நகையா இருக்கு. நகையாவா? என்ன நக்கலா? விட்ட பணம் தானே கேட்டேன். நகையா கொடுத்து மாட்டி விடலாம் பிளான் பண்றியா? பெருசு என்ன உன் பொண்ணோட வேணாம் போல? வேணாண்டா, அவளை ஒண்ணும் பண்ணிடாதடா. உனக்கு குடுக்கறே முடிஞ்சு போச்சு. பொறுக்கிருப்போ, இந்த பொறுக்கிருப்போ. நீங்க கேட்ட பணத்தை விட இதுல அதிகமா நகை இருக்கு. அவசரப்படாதீங்க. அவளை விட்டுருங்க ப்ளீஸ். எடுத்துக்கடா, எடுத்துக்கிட்டு அவளை விட்டுறா. என் பொண்ணு ஒண்ணும் பண்ணிடாதடா. பணத்தை ஒழுங்கா கொடுத்திருந்தா ஒரு பணம் விழுந்திருக்காதுல. ஹீரோவை பாக்குற? சாடா. ஏய், போலீஸ் கீலிஸ் போகணும்னு நினைச்ச உனக்கு தான் ஆப்பு. வருண், நில்லுடா. என்னடா ஆச்சு? எங்க போயிருந்த? என்ன ஆச்சு?
கல்யாணத்துக்கு வச்சிருந்த பொட்டு நகை இல்ல. டேய் எத்தனை தடவை உனக்கு ஃபோன் பண்ணுறது? காலையில் ஒரு பையோட வெளில போனதா அத்தை சொன்னாங்க. இங்கே நகையை காணும். என்னடா இப்படி வந்து நிற்கிற? ஏய் சொல்லுடா. இல்லைம்மா, தீபா மறுபடியும் அவளை பத்தி பேச்ச ஏண்டா எடுக்கிற? என்னாச்சு? தீபாவோட அப்பா நேற்று என்னை தேடி வந்திருந்தாருமா. தீபாவை கடத்தி வச்சிருக்காங்கன்னு என்கிட்ட ஹெல்ப் கேட்டு அழுதார். அதான் அவளை எப்படியாவது காப்பாத்திலான்னு நகையெல்லாம் எடுத்துட்டு போனேன். ஆனா அங்க வேற மாதிரி ஆயிடுச்சுமா. நகையெல்லாம் புடுங்கிக்கிட்டு என்னடா சொல்ற? கடைசியில தீபாவையும் காப்பாற்ற முடியலம்மா. நீனும் அவ்வளோதான் நினைச்சிட்டு இருக்க. அவளுக்கு ஏதாவது ஒண்ணுனா எல்லாத்தையும் மறந்து ஓடிடுவேனா? அப்ப நான் எதுக்கு? இந்த கல்யாணம் எதுக்கு? சாதனா ப்ளீஸ். உங்ககிட்ட நான் ஆல்ரெடி கேட்டேன். உன்னால அவளை மறக்க முடியலனா நான் ஒதுங்கிக்கிறேன், இட்ஸ் ஆல் ரைட்னு சொன்னேன். அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு மண்டை ஆட்டிட்டு இப்ப திரும்ப அவ பின்னாடி ஓடுற. வாங்கி வச்சிருந்த தாலி கூட எடுத்து கொடுத்துட்டல. ஒருவேளை அவளை காப்பாத்தி இருந்தா கட்டி கூட்டு வந்திருப்பியா? மா தயவு செஞ்சு அவளை சும்மா இருக்க சொல்லுமா. நான் எதுக்கு சும்மா இருக்கணும்? சாதனா கொஞ்சம் பொறுமையா இருமா. அதுக்கு இனிமே அவசியம் இல்லை. நான் கிளம்புறேன். இதுக்கு மேல இவங்கிட்ட ஏமாற நான் தயாரா இல்லை. ஐம் சாரி ஆண்டி, எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லை. சாயனா மா வாங்க போலாம். ஏன் எதற்கு எப்படி குற்றம் தினமும் ஒவ்வொரு இடத்திலும் நடக்கிறது. வருமான வரி தாக்கல் செய்வதற்கான காலம். அமுதாவின் மரணம். சாதனா சாதனா அந்த ஆர்டிக்கல் ரெடியா? சார் எனக்கு ஒரு 10 நாள் லீவ் வேணும். 10 நாள் லீவா? உங்களை எல்லாம் வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியலம்மா. போலீஸ் கீலிஸ் போகணும்னு நினைச்ச உனக்கு தான். தம்பி தம்பி பசிக்குது தம்பி, ஏதாவது கொடுப்பா. நாகர்கோவிலில் கன்னியாகுமரி சாலையில் நேற்று இரவு அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அவருக்கு வயது சுமார் 50 இருக்கலாம். இது பற்றி கன்னியாகுமரி காவல்துறை ஆய்வாளர் அறிவழகனிடம் கேட்டபோது, இரவு நேரத்தில் ரோட்டில் நடந்து சென்ற போது வாகனம் மோதி இந்த நபர் ஸ்பாட்டிலேயே உயிரிழந்திருக்கிறார். இறந்தவரிடம் ஐடென்டிட்டி கார்டு, போன் உள்ளிட்ட பொருள் எதுவும் இல்லாததால் அவரை அடையாளம் காண முடியவில்லை. விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறோம். இவரை பற்றி விவரம் தெரிந்தவர்கள் கன்னியாகுமரி காவல் நிலையத்தை அணுகலாம். மா நான் அவசரமா கன்னியாகுமரி வரைக்கும் போறேன். வேலை முடிஞ்சதை நானே கூப்பிடுறேன். அப்பாட்ட சொல்லிடுனா. ஏய் நில்றா, எதுக்கு நான் போறேன்? கன்னியாகுமரி சாலையில் நேற்று இரவு வாகனம் மோதியதில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். ஒண்ணு எல்லாரும் தலைமறைவா எங்கேயாவது ஓடி போயிடணும், இல்ல குடும்பத்தோட என்ன சார் கன்னியாகுமரி வந்துட்டு இவ்வளோ சீரியஸாக இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? ஸ்டேஷனுக்கு வர போகணுன்றீங்க? இல்லை இல்லை, என் ஃப்ரெண்டை தான் பார்க்க போகிறேன். சார். சொல்லுங்க. நான் சென்னையிலேருந்து வரேன். 2 நாள் முன்னாடி கன்னியாகுமரி அவுட்டரில் ரோட் ஆக்சிடென்ட்ல ஒருத்தர் செத்தார்ல. ஆமாம், அவருக்கு நீ என்ன வேணும்? இல்லை சார், அது வந்து அப்புறம் எதுக்கே கேட்குற? சார் மீடியா சார். யோ, உங்களுக்கு 24 மணி நேரமா நியூஸ் வேணும். அதுக்கு ஏன் எங்க தாலியா இருக்கிறீங்க? உள்ள பஞ்சுன்னு ஒருத்தர் பாரு, அவர் தான் இந்த கேஸை டீல் பண்றாரு. அவரை போய் பாரு. ஓகே சார், தேங்க்யூ சார். யோ பஞ்சு, வண்டி சாவி கொடுத்து அனுப்பு. இனிமே குடிச்சிட்டு வண்டி ஓட்டக்கூடாது, புரியுதா? ஓகே சார். சரி சார், வரேன் சார். யோ, ஆமாம் எம்எல்ஏயோட சொந்தக்கார பையனா? இதெல்லாம் விசாரிக்க மாட்டியா? இனி விசாரிக்கிறேன் சார்.
இது வரைக்கும் ஏதாவது ஒரு கேஸை பிடிச்சிருக்கியா? எங்கே கேஸை பிடிச்சாலும் குத்தான், பிடிக்கலனாலும் குத்தான். வாழ்க்கையில் நான் போலீஸாக நினச்சது பெரும் குத்தான். நான் சொல்லிட்டேன்னு வாட்டர் விட்டு மாதிரி வெறப்பா போய் ஏதாவது ஏழரை எடுத்துகிட்டு வந்துடாத. பிரச்சனை இல்லாத கேஸா, ஸ்டேஷனுக்கும் எனக்கும் நல்லது செய்கிற மாதிரி ஏதாவது செய். சிறப்பாக செஞ்சிடலாம் சார். ஒன்று ஒரு நாள் கூட்டிகிட்டு போய் சீக்க போகிறானுங்க, அன்னைக்கு இருக்க உனக்கு. சார் உங்களை பார்க்க தான் சார் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். யார் நீ? என் பேர் வருண். QTVல ப்ரோக்ராம் ப்ரொடியூசராக இருக்கேன். குற்றம் ஏன் எதற்கு எப்படி கேள்விப்பட்டிருப்பீங்களே? இல்லை, கேள்விப்பட்டதில்லை சார். ஒரு முக்கியமான விஷயம் சார். பெருமாள் ஸ்ட்ராங்காக ஒரு டீ. சார் டீ. சொல்லுங்கள் சார். 2 நாள் முன்னாடி இங்கே அவுட்டரில் ரோட் ஆக்சிடென்ட்ல ஒருத்தர் இறந்தார்ல, அந்த கேஸ் சம்மந்தமாக கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வேணும். ஏன், அதில் என்ன? இல்லை சார், இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ல அடையாளம் தெரியாமல் இறந்து போகிறவங்க ரிலேட்டடாக ஒரு ரிசர்ச் பண்ணுறேன். இந்த இறந்து போனவரை தேடி யாராவது வந்தாங்களா? இந்த மாதிரி கேஸில் சில டைமில் உடனே யாராவது தேடி வந்துடுவாங்க. சில கேஸில் விஷயம் கேள்விப்பட்டு கொஞ்ச நாள் கழிச்சா வருவாங்க. இந்த ஆளை தேடி இது வரைக்கும் யாரும் வரலையே. அப்போது அவரோட பாடி போஸ்ட்மார்ட்டம் அப்புறம் செய்ய வேண்டியது எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. சார். யாராவது அவர் தேடி வர வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டீங்களா? யாரியா நீ? இங்கே அவ்வளோ பெரிய மார்ச் வரையும் கிடையாது. கவர்மெண்ட்டு அவ்வளோ அமௌண்ட் ஒதுக்குறது இல்லை. ஆள் யாருன்னு தெரியலனா அனாதை பணம்னு நினச்சி நாங்களே மேட்டர் முடிச்சிருவோம். அதுக்கப்புறமா யாராவது வந்தால் ஃபோட்டோவை காமிச்சு ஆளை கன்ஃபார்ம் பண்ணிட்டு பொருள் ஏதாவது எடுத்து வச்சுருந்தா கொடுத்து விட்ருவோம். அவ்வளோதான். பெருமாள் எழுதிக்கியா? சார். அப்போ ஆக்சிடென்ட் பண்ணது யாருன்னு தேட மாட்டீங்களா? எல்லா ரோட்லையும் கரண்ட்டு கம்ப மாதிரி கேமரா வச்சாதான் அதெல்லாம் முடியும். யாருமே தேடி வராதப்ப வேறு ஸ்டேஷனில் ஆள் மிஸ்ஸிங் யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னு செக் பண்ணி பார்ப்போம். இல்லைன்னா அடையாளம் தெரியாத நபர் சாலை விபத்தில் மரணம் அப்படின்னு கேஸை க்ளோஸ் பண்ண வேண்டியதுதான். சார். எங்கள் ப்ரோக்ராமோட கான்செப்டே இதுதான் சார். இந்த மாதிரி ரோட்டில் அடையாளம் தெரியாமல் இறந்து போகிறவங்களோட பின்னணி என்ன, அவர் யார், அவர் அடிச்சு போட்டு போனது யாருன்னு கண்டுபிடிக்கணும். கையை கொடுங்க, கரெக்டான இடத்துல தான் வந்திருக்கீங்க. உள்ளே போய் கேளுங்க, எல்லா டீட்டெயில்ஸும் அமோகமாக கிடைக்கும். சார் சீரியஸாக சொல்கிறேன், அதை நீங்கள் தான் கண்டுபிடிக்க போறீங்க. எங்கள் ப்ரோக்ராமோட ஹீரோவே நீங்கள் தான் சார். ஏய், ஏற்கனவே ஏன்டா போலீஸில் சேர்ந்தோன்ற கட்டுப்புள்ள இருக்கீங்க, இதில் ஹீரோவா? ஒழுங்கு மரியாதை போயிரு. ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க சார். ரோட்டில் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆக்சிடென்ட்ஸ் ரெகுலராக நடக்குது. இறந்து போனவங்க யார் என்னன்னு தெரியாமலே பல நேரங்களில் கேஸ் முடிஞ்சிருது. நீங்கள் சொன்ன மாதிரி இதை கண்டுபிடிக்க போலீஸ்க்கு நேரமோ இல்லை கவர்மெண்ட்லேருந்து ஃபண்ட்ஸோ கிடையாது. ஆனால் நிச்சயமாக இறந்து போனவங்களை தேடி யாராவது ஒருத்தராவது தவிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம அதை யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்க சம்மந்தப்பட்டவங்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இதுதான் சார் எங்கள் ப்ரோக்ராமோட கான்செப்ட். இதில் ஒரு நல்ல எமோஷனல் ஆங்கிள் இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சு சொல்லுங்கள் சார். திங்க் பண்ணுங்கள் சார். உனக்கு டீ வாங்கி கொடுக்காம நான் மட்டும் குடிச்சிருந்தேன், தப்பு தான். அந்த கடையில் போய் என் பேர் சொல்லி குடிச்சுக்கோ. சார். இந்த ப்ரோக்ராம் மட்டும் ஹிட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர் உங்க போட்டோ வைரல் ஆகும். இது தாண்டா போலீஸ் மக்கள் உங்களை கொண்டாடுவாங்க சார். அதுக்கப்புறம் ப்ரொமோஷன் இன்க்ரீஸ் பண்ணி நீங்க வேற லெவல்ல. பஞ்சு சார். பஞ்சு சார், இன்னும் எத்தனை நாள் தான் நீங்க பஞ்சாவே இருக்க போறீங்க? நீங்க நெருப்பாவே ஆக மாட்டீங்களா? உங்களுக்கு போறியா? போயா. சார். ஓகே சார். வணக்கம் பாட்டி. இன்ஸ்பெக்டர் வர சொன்னாரு. துப்பாக்கி கொண்டு வரலையா? எப்படி சமாளிக்க போறியோ? சரி, மேல போ. பெருமாள் சார். ஸ்ட்ராங்கா டீ 2. ஓகே சார். அப்புறம் சார், வத்தல், வடகம் ஏதாவது சாப்பிட்றீங்களா? டென்ஷன் ஆகாதீங்க சார். உங்கள் இமேஜை மாற்றுறதுக்கு நான் வழி சொல்லிட்டேன். இதுக்கு மேலே உங்கள் இஷ்டம். இல்லை, ஏதாவது பெரிய பிரச்சனையாக இருந்தா நீ வேற டிவிலாம் சொல்கிற. என்ன சார் பிரச்சனை? நீங்கள் போலீஸ், இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறீங்க. கூட உங்களுக்கு சேனல் நாங்கள் சப்போர்ட்டாக இருக்க போகிறோம். எல்லாமே கரெக்டாக நடந்தால் எங்களுக்கு கண்டென்ட் கிடைக்கும். உங்களுக்கு ஸ்டேஷனில் கிடைக்காத மதிப்பு மரியாதைலாம் மக்கள் மத்தியில் கிடைக்கும். சார் டீ. சார்
ஆமாம் நீ மட்டும் தான் வந்திருக்க, கேமரா மற்றவங்களாம் எங்க? நான் ஃபஸ்ட்டு கேஸை நல்லா ரீட் பண்ணுவேன், அப்புறம் டீப்பாக இன்வெஸ்டிகேட் பண்ணிவிட்டு எங்கெங்கே ஷூட் பண்ணலான்னு சொன்னால் கேமரா தூக்கிட்டு உடனே வந்துடுவாங்க. பெருமாள் சார் கணக்கில் எழுதிக்கோங்க. இறந்து போனவர்கிட்ட ஐடி விசிட்டிங் கார்டு இது எதுவுமே இல்லையா? இருந்துட்டு தான் நீங்கள் இருக்க வேண்டிய அவசியமே இருக்காதுல்ல. வா, இது டூரிஸ்ட் ஸ்பாட்டு. செத்தவன் ஊரை சுற்றி பார்க்க வந்தானா, இல்லை வேறு வேலையாக வந்தானா, இல்லை கால் போன போக்கில் தெரிஞ்சுக்கிட்டான்? உண்மையிலேயே அவன் ஆக்சிடெண்ட்டில் தான் செத்தானா, இல்லை அவனே வண்டிக்கு முன்னாடி பாஞ்சு தற்கொலை பண்ணிட்டானா? ஒன்றுமே புரியல. உள்ளூரில் வேறு எவனுக்கு அவனை அடையாளம் தெரிய மாட்டேங்குது. நீங்கள் கேஸில் சீரியஸாக இறங்கிட்டீங்க மட்டும் தெரியுது. நீ என்ன நம்புறவர், இதுக்காகவே உனக்கு நான் இதை முடிச்சு கொடுக்குறேன். அக்கா இந்தா புடி, உன் போன்ல குடிச்சா புடி ஆப் போட்டிருக்கு. இந்த ஆப்ல உன் புருஷன் டாஸ்மாக்ல போய் குடிச்சாலும் வேற எங்க இருந்து குடிச்சாலும் உன் போனுக்கு மெசேஜ் வந்துரும். ஆமா சரியா? மாட்டினாண்டா மாரிமுத்து. இருடா உன்னை வாரேன். எவ் போலீஸே, ஜெயில டீலர்ஸ் ரூம் ரெடி பண்ணி வையே, நான் போய் அவனை குத்திவிட்டு வாரேன். ஐயோ பாமக்கா புருஷன். யோ, ஒரு ஆம்பளைக்கு இப்படி துரோகம் பண்ணலாமாயா? ஹஸ்பண்டுக்கு சாபம் உன்னை சும்மா விடாது, பார்த்துக்க. வீடுபா பாத்துக்கலாம். சரி, இந்த இன்ஸ்பெக்டரோட இத்து போன ஃபோன் ரெடியா? குடு. ரெடி ரெடி. இந்த முடியெல்லாம் வச்சு பாட்டு பாடுறது தெரியுமா? பாகவதரு. ஆமா. அவருக்கு இடத்துல யூஸ் பண்ண செட்ல இது தியா அந்த வச்சு தட்டிட்டு இருக்கான். யோ, இந்த போன்ல என்ன சென்டிமெண்ட்டோ எவனுக்கு தெரியும்? அப்படிதானே? இதுலயே வைஃபை, ஜிபிஎஸ், ப்ளூடூத்னு அத்தையும் போட்டுருவான். எதுக்கு ஐயா ஃபோன் ஐஃபோன் அமர்த்துற? அந்த ஜிபிஎஸ்ல ட்ராக் பண்ணி நான் என்ன செய்யறேன்னு நோட்டை விடவா? நீ போனை கொடு, காசு அவர்கிட்ட வாங்கிக்க. ஐயா சாமி, இந்த போன் நீ ரிப்பேர் ஆச்சுன்னா அப்படியே கொண்டு போய் மியூசியத்துல வச்சிரு. எடுத்துட்டு ஏன் கடை பக்கம் வந்துடாத. சரி, நீ சொன்னதை அப்படியே இன்ஸ்பெக்டர் சொல்லிடுறேன். ஏய் பஞ்சு, செத்தது வெளியூர் ஆனா அவன் இங்கே ஏதாவது ஹோட்டல் இல்லை லாட்ஜில் தங்கிருக்கணும். நம்ம அங்கெல்லாம் விசாரிச்சானே. நமக்குள்ள ஏன் டப்புன்னு செட் ஆச்சுன்னு இப்போதான் தெரியும். நான் யோசிக்கிறத நீ பேசுற. வெல்டன். வா, ஒரு சின்ன என்கொயரி. சொல்லுங்க சார். செப்டம்பர் 18க்கு முன்னால இந்த போட்டோல இருக்கிற ஆள் இங்க தங்கியிருந்தாரா? இல்ல சார். நிச்சயமா தெரியுமா, இல்லை வேற ஐட்டே செக் பண்ணுமா? இல்ல சார், எனக்கு தெரியும். இவர் எங்க கெஸ்ட் இல்ல. பஞ்சு, இது நான் தங்கியிருக்க ஹோட்டலுங்க. வாங்க. இவரை தெரியுதா? தெரியலீங்களே. நல்லா பார்த்து சொல்லுங்க. இங்கே தான் இவர் தங்கியிருந்தாரு. நிச்சயமா இவர் இங்க தங்கவே இல்லைங்க. எப்படி சொல்றீங்க? எந்த கெஸ்ட்டும் என் மெமரியில இருந்து தப்பவே முடியாது. 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஆளோட மூஞ்சி கூட நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு. இவரை தெரியுதா? தெரியலீங்களே. ரூம் நம்பர் 205 கீ கொடுங்க. எதுக்கு? இவர் இங்கே தான் தங்கியிருக்காரு. கொடுங்க. இவனுங்கெல்லாம் நம்பி நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வா. கொஞ்ச நாளா இங்க தான் தங்கியிருந்தாரு. என்னாச்சு இவருக்கு? அதெல்லாம் விடு. எப்போ இருந்து தங்கியிருந்தாரு? போன வாரமே காலி பண்ணிட்டு போயிட்டாங்களே. போயிட்டாங்கன்னா எத்தனை பேர்? இவர் ஒருத்தர், அப்புறம் இன்னொரு ஆளு. கூட இருந்த ஆளுக்கு எத்தனை வயசு இருக்குன்னு தெரியுமா? அது 30க்குள்ள. ரெஜிஸ்டர்டு பாரு. இங்க இதுவா? சரி, கால். Who would you like to call? 9894283834. Calling 989-48-3834. The customer you're calling is unavailable. You can now leave a voice message after the beep. நேற்று லாட்ஜில் எடுத்த அட்ரஸ், ஃபோன் நம்பர், இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஃபேக். செத்தவன் நம்பர் இல்லாத ஒரு கம்பெனி போல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இல்லீகலாக யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவன் சாகிற வரைக்கும் சிம் ஆக்டிவில் தான் இருந்திருக்கு. இப்போ நாட் இன் யூஸ். சார், அந்த நம்பரோட இன்கமிங் அவுட் கோயிங் கால் டீட்டெயில்ஸ்? நிறைய கால்ஸ்லாம் இல்லை, ஆனால் ஒரே ஒரு நம்பர்லேருந்து ரிப்பீட்டடாக கால் வந்துருக்கு. 333 முடிகிற நம்பர். அதை பற்றி விசாரிச்சாச்சு. அதுவும் இல்லீகல் தான். இப்போ நாட் இன் யூஸ். சரி, அவன் கூட லாட்ஜில் தங்கியிருந்தது யாருன்னு தெரிஞ்சுதா? அவனை பற்றி பெருசாக டீட்டெயில் கிடைக்கல. இப்போ நம்ம விசாரிக்க ஒரே ஒரு ரூட் தான் இருக்குது. ஆக்சிடென்ட் பண்ணவன் யாருன்னு கண்டுபிடிக்கும். சார், ஊரு பேர் தெரியாமல் செத்தவனை அடையாளம் கண்டுபிடிக்கிறது தான் ப்ரோக்ராமோட மெயின் கான்செப்ட். அதுக்கப்புறம் இதுக்கு வரலாம்ல. இங்கே போலீஸ் யாருன்னு அடிக்கடி உனக்கு சொல்லித்தர வேண்டியது இருக்கு. இங்கே எதை கண்டுபிடிக்கணும், எதை அதுக்கப்புறமா கண்டுபிடிக்கணும். வண்டியை கண்டுபிடிக்கிறதும் கஷ்டம் தானே? தெரியுதுல்ல? வா சொல்கிறேன்.
இப்போ நமக்கு வந்திருக்கிற போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் இம்பேக்டை வச்சு பார்க்கும்போது ஆக்சிடென்ட் பண்ணது ஒரு கார்னு தெளிவாக தெரியுது. ஸ்பாட்டில் உடஞ்ச கண்ணாடி சில்லு நிறைய கிடந்துச்சு. அது நிச்சயமாக காரோட விண்ட்ஷீல்டாக தான் இருக்கணும். வெளியூர் காராக இருந்தால் கண்டிப்பாக கண்ணாடியை மாற்றாமல் திரும்ப போயிருக்க முடியாது. உள்ளூர் காராக இருந்தாலும் மாற்றிருப்பாங்க. ஒருவேளை உள்ளூர் வண்டியாக இருந்து கண்ணாடியை மாற்றாம வண்டியை ஒளிச்சு வச்சிருந்தானா? சரி, நீ கிளம்பு. நீ போய் இந்த கேஸை ஓ ரூட்லேயே விசாரிச்சுக்கோ. உன் டிவியில் வேற ஏதாவது சமையல் ப்ரோக்ராம் பண்ணிக்க. என்ன அளவு? என்ன சார், சும்மா சொன்னேன். இந்த கேஸோட ரூட்டு தலையே நீங்கள் தான். சரி விடுங்க, அடுத்தது எங்கே போகணுன்னு மட்டும் சொல்லுங்கள். வண்டி எடு. என்ன வண்டி ஓட்ட தெரியாது சார். அதையும் நான் தான் பண்ணணுமா? வணக்கம். இந்த 18ஆம் தேதியிலேருந்து எந்தெந்த வண்டிக்கு புது விண்ட்ஷீல்டு மாட்டிருக்கீங்கன்ற டீட்டெயில்ஸ் வேணும். சரி சார், பார்த்து சொல்கிறேன் சார். அப்புறம் இங்கே பக்கத்தில் எங்கெல்லாம் ஒர்க் ஷாப் இருக்குன்றதும் தெரியும். சரி சார், சொல்கிறேன் சார். இதுதான் கார் கண்ணாடி மாற்றினவங்க லிஸ்ட். ஆமாம் சார், ஆக்சிடென்ட் தான். தென்னை மரம் இருக்குல்ல சார், அது மேலே இருந்து தேங்காய் ஃபுல் ஸ்பீடில் விழுந்து கண்ணாடி படார்னு போயிடுச்சு சார். 4000 ரூபாய் தண்டனை சார். இந்த கார் தானே? கார் கண்ணாடி உடஞ்சி மாற்றிருக்கீங்க? ஆமாம். எப்படி உடஞ்சி? ரோட்டில் பசங்க கிரிக்கெட் விளையாண்டு உடச்சிட்டானுங்க. மோகன் சார் வாங்க சார். இங்கே 18ஆம் தேதியிலேருந்து கார் கண்ணாடி மாற்றினவங்க டீட்டெயில்ஸ் வேணும். சார் இந்தாங்க சார். திண்டுக்கல்லேருந்து வந்த ஒரு கார் கண்ணாடி மாதிரி போயிருக்கு. விசாரிப்போம். இதான் நம்பர். சரி, கால். Who would you like to call? யோ, எவ்வளோ சீரியஸாக யோசிச்சுட்டு இருக்காங்க? சீரியஸ்னு ஃபோன் எடுத்துகிட்டு வந்து மூஞ்சி முன்னாடி நீட்டிட்டு இருக்க. ஒரு நம்பரை கூட ஒன்றால் டயல் பண்ண முடியாதா? சாரி சார், பழகிடுச்சு. ஆமாங்க, சின்ன ஆக்சிடென்ட் தான். அதான் கிளாஸ் மாற்றினேன். இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண எஃப்ஐஆர் கூட ஃபைல் பண்ணியிருக்கேனே. எஃப்ஐஆர் நம்பர் சொல்லவா? இல்லை பரவாயில்ல சார், இருக்கட்டும். தேங்க்ஸ். கரெக்டான ரூட்டில் தான் போயிட்டுருக்கோமா? இன்னும் 2-3 இடம் தான் பாக்கி. நம்புவோம், வா. சஞ்சு, யாரு? இங்கே மனோஜ். ஆமாம், நான் தான். நீங்கள்? கன்னியாகுமரி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வரோம். சின்னதாக ஒரு டீட்டெயில் வேணும். ஏதாவது பிரச்சனையா? உள்ளே போய் பேசலாமா? உள்ள வாங்க. இதை யாரா வழியில் இடத்த மாத்தாதீங்க. இல்லை, இடத்த மாத்தீங்கன்னா அடுத்தது அவர் இடிச்சுப்பாரு. தேங்க்ஸ். நீங்கள்? அவர் என் கூட தான் வந்திருக்காரு. உட்காருங்க. சொல்லுங்க. வெளியில் நிற்கிற கார் உங்களோட தான்? ஆமாம். 19ஆம் தேதி அன்றைக்கி காரோட ஃப்ரண்ட் கிளாஸை மாற்றிருக்கீங்க. அது எப்படி உடஞ்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா? எதுக்கு கேட்குறீங்க? ஒரு சின்ன விசாரணை தான், சொல்லுங்கள். அது வண்டி வெளியே பார்க் பண்ணதுனால யாரோ குடிக்காரங்க கல்வெட்டு அடிச்சிட்டாங்க. அதான் வண்டியை கவர் போட்டு உள்ள நிறுத்தியிருக்கேன். கண்ணாடியை கூட அவசர அவசரமாக மாற்றிருக்கீங்க. கிளாஸ் பீசஸ்லாம் அப்படியே இருக்கு. சார், நான் ஒரு பிளைண்ட். என்கிட்ட வந்து காரில் அது எப்படி இது எப்படின்னு கேட்டால் எனக்கு எப்படி தெரியும்? நான் கார் ஓட்டுறேன். அதாங்க, காரை யார் ஓட்டுறா? 2 மாதத்துக்கு முன்னால் வரைக்கும் அவன் டிரைவர் ஓட்டிகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவன் வண்டி ஒழுங்காக மெயின்டைன் பண்ணல. ஆல்சோ நானும் நிறைய யூஸ் பண்ணுறதில்ல. அதான் வேலையை விட்டு நிறுத்திட்டோம். அதுக்கப்புறம் யாருமே வண்டி எடுக்கல. அப்படியே எங்கேயாவது போனோம்னா ஆட்டோவில் கேப் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ 2 மாதமாக வெளியே வண்டியை வேறு யாருமே எடுக்கலன்னு சொல்கிறீங்க? ஆமாம். வேறு எதாவது வேணுமா?
வேறு யாராவது வேணும்னா காண்டாக்ட் பண்ணுறோம். இப்போ எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. ஸோ ரெண்டு மூணு ரவுடிங்க வீட்டுக்கு வந்து உங்களுக்கு பார்வை வணக்கம் சார். நீ தானே மூர்த்தி, அந்த சிற்பி மனோஜோட டிரைவர்? 2 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவர்கிட்ட தான் வேலை பார்த்தேன். ஏன் அதுக்கப்புறம் அவர்கிட்ட நீ கார் ஓட்டலையா? இல்லை சார். பொய் சொல்லாத. 18ஆம் தேதி காரை கொண்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். சார், நான் இந்த இடத்துல 2 மாசமா வேலையில் இருக்கேன் சார். மனோஜ் சாரை பார்த்தே பல நாள் ஆச்சு. நான் ஏன் சார் அவர் வண்டி எடுக்கணும்? நீங்கள் வண்டியை சரியாக ஓட்டல, ஒழுங்காக மெயின்டைன் பண்ணலாம் தான் உங்களை வேலையை விட்டு தூக்கிட்டு தான் மனோஜ் சொன்னது. ஏங்க, அவருக்கு நான் 3 வருஷமா வண்டி ஓட்டினேன். நான் ஒழுங்கா ஓட்டலன்னா எப்பயோ தூக்கி இருக்கலாம்ல. அவர்கிட்ட வெரிஃபை பண்ணி தான் இந்த இடத்துல என்ன வேலைக்கு சேர்த்தாங்க. வேணும்னா அவர்கிட்டயே கேளுங்க. அப்போ அன்னைக்கு நீங்கள் ஓட்டலனா வண்டியை வேறு யார் ஓட்டிருப்பா? இல்லை சார், அவர் வண்டி விற்க போறாருன்னு நினைச்சேன். கேட்டதுக்கு எதுவும் சொல்லலை. அப்புறம் ஒரு நாள் யாரோ ஒரு லேடி அவர் வண்டியை ஓட்டிட்டு போனதை பார்த்தேன் சார். அவங்களும் மனோஜ் சாரோட தான் தங்கி இருக்கிறதா தெரிஞ்சிச்சு. அதனால தான் என்ன வேலையை விட்டு தூக்கிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியல சார். நான் வேலையில இருந்தப்போ அவங்கள பார்க்கல. பார்க்கறதுக்கு எப்படி இருந்தாங்க? கலரா ஸ்டைலா அழகா இருந்தாங்க சார். வயசு சின்ன பொண்ணு தான் சார். திரும்ப பார்த்து அடையாளம் கட்டுவியா? கன்ஃபார்மா சொல்ல தெரியல. சரி, மறுபடியும் தேவைப்பட்டா உன்னை விசாரிப்போம். உன் நம்பரை கொடு. வெளியூர் எங்கேயும் போயிடக்கூடாது. ஓகே சார். Double tap to open. Contacts. Missing photo for AA. Image. Home. Call. சொல்லுங்க ஆண்டி. எப்படிம்மா இருக்க? இருக்கேன் ஆண்டி. சொல்லுங்க, என்ன விஷயம்? இல்ல வருண் ஏதாச்சும் ஃபோன் பண்ணானா? ஆண்டி, அவன் நம்பர் கூட டெலீட் பண்ணிட்டேன். அவன் எதுக்கு என்ன கூப்பிட போறான்? அப்படியே கூப்பிட்டாலும் அவன்கிட்ட பேச தயாரா இல்ல. ப்ளீஸ் கோவப்படாதம்மா. அவனுக்கு கண்ணு தெரியாம இருந்தப்ப கூட நிம்மதியா தான் இருந்தா. இப்ப எல்லாமே தலைகீழா மாறி போச்சு. ஆண்டி, இப்போ எதுக்கு இதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? இல்லம்மா, வருண் திடீர்னு கிளம்பி கன்னியாகுமரி போறேன்னா ஏன் எதுக்குன்னு ஒண்ணுமே சொல்லல. ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான். ஒண்ணுமே புரியல. கொஞ்சம் கவலையாவும் இருக்கு. அதான் உன்னை கூப்பிட்டேன். சாரி ஆண்டி, இனிமே அவன் விஷயமா என்ன கூப்பிடாதீங்க. அண்ணா, நீ போனேன், நான் சரி பண்ணிடுறேன். இந்த அல்போன்ஸ் ஆல்போன் சரி பண்ணிடுவான். ஏன் பயப்படுற? சரிங்க சார், பார்த்து நான் செய்யுங்க சார். பாத்துக்கிறேன். நீ வரேன் சார். போனேன். வாங்க. ஏதாவது தெரிஞ்சா? நேத்து நைட் நீங்க சொன்ன நம்பர்ல இருந்து கால் எதுவுமே கம்ப்ளீட் ஆகலையே. மனோஜோட நம்பர்ல இருந்தா? ஆமா, கால் கம்ப்ளீட் ஆகாம மனோஜ் யாருக்கு ஃபோன் ட்ரை பண்ணனு என்னால சொல்ல முடியாதே. நீங்க கொடுத்த டேட்ல நான் செக் பண்ணி பார்த்தேன். 17ஆம் தேதிக்கு அப்புறமா மனோஜ் நம்பருக்கு எந்த விதமான இன்கமிங் காலோ இல்ல அவுட் கோயிங் காலோ வரல. ஆனா 17க்கு முன்னாடி ஒரே நம்பர்ல இருந்து கால் வந்திருக்கு, போயிருக்கு. அந்த நம்பர் கூட எழுதி வச்சேன் எங்கேயோ. இந்த இருக்கு. 7599 44733. 333 முடிகிற நம்பர். இந்த நம்பரோட டீடைல்ஸ் ஏதாவது? ஆக்சிடென்ட்ல செத்தனோட நம்பருக்கு நிறைய கால்ஸ் வந்துச்சுன்னு சொன்னீங்களே, அதே நம்பர் தானே இது? இந்த ஒரே நிமிஷம் செக் பண்ணிக்கிறேன். ஆமா, அதே நம்பர் தான். ஸோ லாட்ஜில் கிடைச்ச நம்பருக்கும் மனோஜ் நம்பருக்கும் இந்த நம்பருக்கும் கண்டிப்பா ஏதோ லிங்க் இருக்கு. சார். மூர்த்தி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சார். நம்ம வண்டி எதுவும் ஆக்சிடென்ட் ஆச்சுங்களா?
எது கேட்குறேன்? போலீஸ் என்ன டார்ச்சர் பண்றாங்க சார். நான் தான் ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன்னு என்ன மிரட்டுறாங்க சார். அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் இப்போ உங்க கூட வண்டி ஓட்டல, உங்களோட இருக்கிற ஒரு லேடிஸ் தான் டிரைவ் பண்றாங்கன்னு சொன்னேன் சார். ஏய் இதெல்லாம் உனக்கு எப்படி? எதுக்கு நீ கண்டதெல்லாம் சொல்றேன்? அறிவில சார். என்ன சார் சார் லூசு? மனோஜ், இப்போ அது உண்மையை சொல்லுங்க. உங்க கூட யார் இருந்தது, என்ன நடந்துச்சு? யாரது? நேத்து வந்து அதே போலீஸ் தான். என்ன நடந்தது சொல்லுங்க. அதான் சொல்றேன்ல ஒண்ணுமே நடக்கலன்னு. முதல்ல இங்க கிளம்புங்க. ஒண்ணுமே நடக்கலனா நீங்க இவ்வளவு கோவப்பட வேண்டிய அவசியமே இல்லையே. மனோஜ், மனோஜ், மரியாதை கதவு திறவு மனோஜ். கதவு திறவு மனோஜ். ஹலோ ஹலோ, எங்க கிளம்பிட்டீங்க? பதில் சொல்லாம எங்கேயும் போக முடியாது. உங்களுக்கு பதில் சொல்லணும்னா எனக்கு எந்த அவசியமும் இல்லை. எது இருந்தாலும் நான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பேசுறேன். யோ, நானும் போலீஸ் தான்யா. என்கிட்ட சொல்லு. ஆட்டோ நீங்க சொல்ல சொல்ல கேட்காம போயிட்டே இருக்காரு. தெரியல, வண்டி எடு. வா. போச்சு, செத்த. எத்து போலீஸால இருந்தாலும் ஒரு வெத்து போலீஸாவது காலத்தை ஓட்டிட்டு இருந்தேன். இப்ப அதுக்கு ஆப்போசிட் இல்ல. போங்க பஞ்சு. யோ, போலீஸ்னா உன் இஷ்டத்துக்கு வரியா? பார்த்து வர மாட்டா? எங்க ஹெல்மெட்? போலாம் பஞ்சு. சாரி பஸ். அறியல. போயிட்டானே. எனக்கு எங்க இருந்து வந்து சேர்றான்னு தெரியல. யோ 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 இன்ஸ்பெக்டர் அறிவழகன். சொல்லுங்க. இன்ஸ்பெக்டர் அறிவழகனா? ஆமா தம்பி, சொல்லுங்க. நீங்க இன்ஸ்பெக்டர் அறிவழகன் தானா? ஆமாயா, சொல்லு. நிஜமாவே நீங்க தான் இன்ஸ்பெக்டர் அறிவழகனா? என்னையா நீ திரும்ப திரும்ப என் ஸ்டேஷன்ல வந்து என்கிட்டயே கேள்வி கேட்டுட்டு இருக்க? யோ பஞ்சு, ஐயா இங்க வாயா. ஐயா, இவனை கூட்டு போய் என்ன வேணும் கேட்டு அனுப்பு. சரிங்க, வாங்க. நான் பேசினது நிஜமாவே இன்ஸ்பெக்டர் தானே? ஆமையா, ஏன் அப்படி உசுர வாங்குற? சொல்லுங்க, அவர் இன்ஸ்பெக்டர் அறிவழகன் தானே? அதே அழகன் தான். அந்த அழகனை பார்க்க தானே ஆம்பளை கண்ணி மாதிரி வீராவேசமா வந்த. மனோஜ், மனோஜ் ப்ளீஸ் ரிலாக்ஸ். நீங்கள் ஏதோ பிரச்சனையில் இருக்கீங்கன்னு புரியுது. ஆக்சிடென்ட்டில் இன்வால்வ் ஆனது உங்கள் கார் தான். கண்டிப்பாக உங்கள் கூட இருந்தவங்க தான் அந்த காரை ஓட்டியிருக்கணும். நீங்கள் அவங்கள காப்பாற்றணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை, பட் ஒரு உயிர் போயிருக்கு. பயப்படாதீங்க மனோஜ், நாங்கள் இந்த கேஸ் அஃபிஷியலாக டீல் பண்ணல. நீங்கள் என்ன நடந்ததுன்னு சொன்னாதான் உங்களையோ இல்லை உங்கள் கூட இருந்தவங்களையோ காப்பாற்ற முடியும். இதே மாதிரி தான் முன்னாடி இன்னொருத்த ஹெல்ப்னு வந்தான். அதை நம்பி நான் கொடுத்த விலை 20 லட்சம் ரூபாய். யாருக்கிட்ட கொடுத்தீங்க? இன்ஸ்பெக்டர் அறிவழகன். யோ, என்னையா சொல்ற? அதுதான் அன்னைக்கு வந்தவன் சொன்னான். போன வாரம் நானும் என் கேர்ள் ஃப்ரெண்ட் அஸ்வினியும் ட்ரைவ் போயிட்டு இருந்தோம். இந்த மாதிரி ஒன்னே ஒன்று தான் கொடுப்பேன். அப்ப இது என்ன? இது ட்ரையல்ஸ். அப்போ திடீர்னு நடு ரோட்ல யாரோ நிக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா பத்துன்னு வண்டியை திருப்பிட்டான். அஸ்வினி, என்னாச்சு? அஸ்வினி, அஸ்வினி, எங்க இருக்க? என்னாச்சு? என்னாச்சு? நான் ஒருத்தனை கொண்டுட்டேன் மனோஜ். அஸ்வினி வா வா போயிடலாம். அவளை எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். நடு ரோட்ல 200 பொறும்போக்கு பொம்மையை வச்சதுனால தான் இவ்வளோ பிரச்சனை. உன் மேலே தப்பில்லை, நான் அவளை சமாதானப்படுத்தினேன். ஆனால் அவள் அழுதுகிட்டே இருந்தா. பயத்தில் நாங்கள் தூங்கவே இல்லை. காலையில் 5 மணிக்கு காலிங் பெல் அடிச்சிச்சு. யார் அஸ்வினி? இந்த டைம்ல யாரு? போலீஸ் போலீஸ் வந்திருக்காங்க. இன்ஸ்பெக்டர் அறிவழகன், உள்ள வரலாமா? உள்ள வந்தவன் எங்களை மிரட்ட ஆரம்பிச்சான். அவனுக்கு கார் ஆக்சிடென்ட் ஆனது, கார் அஸ்வினி ஓட்டினது, கார் கண்ணாடி உடஞ்சது எல்லாமே தெரிஞ்சிருச்சு. எவிடன்ஸும் இருக்குன்னு சொல்லி பயமுறுத்தினா. நானும் அஸ்வினியும் தெரியாமல் நடந்துச்சுன்னு சொல்லி அவன்கிட்ட கெஞ்சணும். அஸ்வினி என்ஆர்ஐ தானே? ஆமாம் சார். ரிட்டர்ன் கேஸ் எஃப்ஐஆர்லாம் ஃபைல் பண்ண திரும்பி ஊருக்கு போகவே முடியாது. சார் நீங்கள் தான் ஏதாவது பண்ணணும் சார், ப்ளீஸ் சார். கேஸ் ஆகாமல் பார்த்துக்கலாம். ஆனால் நாளைக்கு சொந்தம் சொல்லிட்டு யாராவது பிரச்சனை பண்ணால் அவங்க வாய் அடைக்கணும். அதுக்கெல்லாம் கொஞ்சம் செலவாகும். வேணாம் மனோஜ். சார்
நான் தான் ஆக்சிடென்ட் பண்ண ஒத்துக்கிறேன். நீ சும்மா இரு அஸ்வினி. சார் நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. மனோஜ் இப்போ அஸ்வினி எங்கே இருக்காங்க? நான் பண்ணது அவளுக்கு சுத்தமாக பிடிக்கல. இங்கே இருந்தா குற்றவுணர்ச்சியிலே செத்துருவேன் அன்னைக்கு கிளம்பி போயிட்டான். இங்கே போனா என்ன நான் ஒன்றுமே புரியல. அவளை காண்டாக்டும் பண்ண முடியல. இப்போ இதெல்லாம் பார்த்தா அவளுக்கு ஏதாவது ஆயிருக்கும்னு பயமாக இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் ஆயிருக்காது மனோஜ். அஸ்வினியோட நம்பர் 7599447333. ஆமாம், உங்களுக்கு எப்படி தெரியும்? சொல்கிறோம். அஸ்வினி எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும்னா அவங்கள பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வேணும். உங்களுக்கு அஸ்வினி எவ்வளோ நாளாக தெரியும்? இப்போதான் கொஞ்ச நாளா என் ஸ்கல்ப்சர்ஸ் பார்க்க வந்தான். அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். அஸ்வினி என்னாருங்கிற மாதிரி சொன்னேன். ஆமாம், சிங்கப்பூர். இங்கே நாகர்கோயில் பக்கத்தில் ஏதோ பூர்வீக இடம் இருக்கு. அதை விற்கிறதுக்கு தான் வந்தான். அவன் கூட தான் தங்கியிருந்தாளா? முதல்ல வெளியில் தங்கியிருந்தான். நாங்கள் க்ளோஸாக பழக ஆரம்பித்ததும் இங்கே வந்து தங்கிட்டேன். அவ கூட இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் நான் சந்தோஷமாக இருந்தேன். அவ்வளோ என்ன ரொம்ப லவ் பண்ண. ஆனால் எல்லாமே ஒரே நைட்டில் மாறிடுச்சு. ஒருவேளை அஸ்வினி சிங்கப்பூருக்கே போயிருக்கலாம்ல? அந்த கான்டாக்ட் நம்பர் இருக்கா? அவங்களோட இமெயில் ஐடி, ஃபேஸ்புக் ஐடி ஏதாவது? இல்லை. எதுவுமே இல்லாம யூஸ்ல இல்லாத மொபைல் நம்பரை மட்டும் வச்சு லொட்டு லொட்டு தட்டிக்கிட்டு இருந்தியா? மனோஜ், நீங்கள் 2 பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ ஏதாவது இருக்கா? என்கிட்ட எதுவும் இல்லை. ஃபோட்டோஸ் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? எடுத்து கொஞ்சம் ஃபோட்டோஸும் அப்போ ஃபோனில் எடுத்தது தான். அஸ்வினியை நேரில் பார்த்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாராவது? இல்லை. அவளோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது நீ பார்த்திருக்கியா? இல்லை. ஏதோ பூர்வீக இடம் இருக்குன்னு சொன்னீங்க, அதாச்சும் எங்க இருக்கு? தெரியாது. என்னையா எதுவுமே தெரியாம அவளோட என்ன பண்ணிட்டு இருந்த நீ? மனோஜ், நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வெளியே எங்கேயாவது போயிருக்கீங்களா? எப்போவாவது நைட் டிரைவ் போவோம். மேக்ஸிமம் தனியாக இருக்கிறது தான் எங்கள் 2 பேருக்குமே பிடிக்கும். ஓ, தனிமையிலே. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க மனோஜ். எங்கேயுமே போனது இல்லையா? என் பர்த்டே அன்னைக்கு கோவிலுக்கு போயிட்டு லஞ்ச் வெளியே சாப்பிட்டோம். எந்த ரெஸ்டாரண்ட்? பீச் வாக். என்னைக்கு உங்கள் பர்த்டே? செப்டம்பர் 12th. ஓகே மனோஜ், நாங்கள் அஸ்வினி எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறோம். நீங்கள் பயப்படாமல் இருங்க. தேங்க்யூ. மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் போய் நிற்காத. வேற ஏதாவது பெரிய பிரச்சனை ஆகிட போகுது. எல்லாரும் என்ன மாதிரி நேர்மையான போலீஸ் இருக்க மாட்டாங்க, புரியுதா? பஞ்சு, அந்த 333 ஃபோன் நம்பர் அஸ்வினியோடதுனா கண்டிப்பாக செத்தவனுக்கு அஸ்வினிக்கு ஏதோ லிங்க் இருக்கு. ஆனால் அஸ்வினி அதை பற்றி மனோஜ் கிட்ட சொல்லவே இல்லை. அப்போ நம்மளோட அடுத்த டார்கெட் அஸ்வினி. செப்டம்பர் 12 போங்க பஞ்சு. லஞ்ச் டைம். பஞ்சு, பஞ்சு அந்த கேமரா போங்க. இந்த கேமரா ப்ளே பண்ணுங்க. பஞ்சு அதை போடுங்க. சார் முடிஞ்சதா சார்? இல்லை சார், நான் பார்த்துக்கிறேன் சார். பஞ்சு இப்போ கிளம்பிடுவாங்க சார், நான் பார்த்துக்கிறேன் சார். யோ வரும் சார். இருங்க என்ன சார், சார் இது? பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல, இருங்க. என்ன சார் அது? ஒன்றும் இல்லை சார். அது எதுக்கு வெயிட்டரை போட்டு எல்லாரும் அடிக்கிறாங்க? அது ஒன்றும் இல்லை சார், சும்மா வந்தங்க. யோ சொல்லியான்றல சார், ஹோட்டலுக்கு வந்த பொண்ணுங்களை மொபைலில் ஃபோட்டோ எடுத்திருக்கான் சார், அவங்களுக்கே தெரியாம. அதை ஒரு கஸ்டமர் பார்த்துட்டாரு, மாட்டிக்கிட்டான். எல்லாரும் சேர்ந்து அவனை போட்டு அடிக்கும்போது அவன் எஸ்கேப் ஆகி ஓடிட்டான் சார். போலீஸில் ரிப்போர்ட் பண்ணா எங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு கெட்ட பேர் இல்லையா சார்? அதனால தான் சார் பிரச்சனையை சமாளித்து அப்படியே விட்டுட்டோம் சார். இப்போ அவன் எங்கே இருப்பான்? பக்கத்து வீட்டில் ஆள் இல்லை.
தெரியல சார். பீச் வாக் ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்த்தவன் தினேஷ்னு சொல்லிட்டு. இவன் தான். ஆமா, ஏதோ ஒரு ஹோட்டல்ல தான் இருந்தான். இப்போ எங்க? தெரியல சார். இங்கே தான் எங்கேயாவது இருப்பான். நன்றி சார். சாரி சார், பாலை போடுங்க. அதான் சாரி சொல்லிட்டேன்ல, பாலை கொடுங்க சார். ஓ, நீ இங்கே தான் இருக்கியா? பார்த்துட்டீங்களா? உன்னதான் தேடி வந்தாங்க. ஹலோ சார். எங்க இருக்க? அக்யூஸ்ட் ஹை ஸ்பீட்ல துரத்தி ஓடிட்டு இருக்கேன் சார். அப்புறம் பேசுறேன் சார். ஐயோ, இவ்வளோ மெதுவா ஓடுறவனை கூட என்னால பிடிக்க முடியலையே. எங்க யோ, அறிவே இல்லையா? போலீஸ் உங்க இஷ்டத்துக்கு வந்து வண்டி மேல இல்லையா? ஒரு அரசாங்க அதிகாரியை கடமை செய்ய விடாம குறுக்க வந்துகிட்டு இருக்க? போடா. விடுங்கன்னு சொல்றேன்ல சார். எதுக்கு சார் பிடிக்கிறீங்க? என்ன சார் வேணும் உங்களுக்கு? சார் விடுங்க சார். சார் விடுங்க சார். சார் விடுங்க சார். நான் என்ன சார் பண்ணேன்? சார் 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 அது ஒண்ணும் இல்ல சார். கொடுங்க சார். போன் கொடுங்க சார். சார் அன்லாக் பண்றா. விடுங்க சார். சார் போன் கொடுங்க சார். சார் பண்றா. அன்லாக் பண்றா. சார் அமைதியா. சார் விடுங்க சார். சார் மனோஜ் பர்த்டே என்னைக்கு சொன்னா? செப்டம்பர் 12. வேற. டேய் இல்லடா. விடுறீங்களா இல்லையா? அமைதியா. சாதனா, விடுங்க சார். நீ என்ன பண்றீங்க? ஏய், நீ எப்படி இங்க வந்த? நீ இவ பின்னாடி தான் சுத்திட்டு இருக்கியா? உனக்காக போய் ஓடி வந்தேன் பாரு. ச்சே, அங்க உங்க அம்மா என் புள்ள எங்க போனா என்ன ஆனான்னு தெரியலன்னு ஒரே அழுக. நீ என்னடானா உன் காதலி போட்டோ கையில வச்சுட்டு நாக்கு தொங்க போட்டு நிக்கிற. ஏய், என்ன நடக்குதுன்னு தெரியாம ஏதாவது பேசாத. இது அஸ்வினி. சும்மா பேரை மாத்தி சொல்லி புத்திசாலித்தனமா நடந்துக்கிறதா நினைப்பா? இது உன் தீபா தான் நினைக்கிறேன். இந்த மூஞ்செல்லாம் ஜென்மத்துக்கும் மறக்க முடியாது. நீயும் அவ்வளோ ரெஸ்டாரண்ட்ல கொஞ்சம் கொலாவிட்டு இருந்தீங்களே. தீபா எப்படி இருப்பான்னு உனக்கு தெரியும்னா ஏன் நான் தேடிட்டு இருக்கும்போதே சொல்லல? ஆமாண்டா, தப்புதான், பெரிய தப்புதான். நானே அவளை தேடி கண்டுபிடிச்சு உங்க 2 பேரும் சேர்த்து வச்சு நல்லா இருங்கன்னு பூ போட்டு வாழ்த்தி இருக்கணும். பெரிய தப்புதான், மன்னிச்சிரு. நீ திருந்தவே போற. இப்படியே அவ பின்னாடி சுத்தி எங்க அலைய போற. ஏய், இங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம ஏதாவது பேசாத. இதுக்கு மேல தெரியறதுக்கு எதுவுமே இல்ல. ப்ளீஸ் சாதனா, நானே ஆல்ரெடி ரொம்ப குழம்பி போயிருக்கேன். நீ தெளிவாதான்டா இருக்க. நான் தான் மறுபடியும் குழம்பி போய் பின்னாடியே வந்துட்டு இருக்கேன். டேய், என்னதானே நடக்குதுங்க? ஆனா நானும் எத்தனையோ ஃப்ராடுகளை பார்த்துருக்கேன். உன் சுயநலத்துக்காக போலீஸே பொங்கல் திங்க வச்ச பாரு. பஞ்சு, என் மூஞ்ச பார்த்தாலே தெரிஞ்சிச்சுல, இவன்லாம் கடைசி வரைக்கும் கான்செப்ட் தான் இவனை வச்சு செய்யலான்னு தோணும். ஏன்னா நம்ம முகர கட்டப்படி இப்போ வரைக்கும் கூட உண்மை தரனா உன் கூட கேஸ் டிவியில முகவர்னு பைத்தியக்கார மாதிரி சுத்திக்கிட்டு இருந்திருப்பேன். என் வேலைக்கு வெடி வைக்க பாத்தியடா. நீங்க மட்டும் இல்லைன்னா இந்த கேஸ்ல இவ்வளவு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது. நான் மட்டும் இல்லனா நீங்க எதையுமே கண்டுபிடிச்சிருக்க மாட்டீங்க. பஞ்சு, இப்பதான் இந்த கேஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு. இனிமே தான் நமக்கு வேலையே. என்னது நமக்கா? இனிமே உன ஃபேஸ்புக் ஃப்ரெண்டா கூட நான் வச்சுக்க மாட்டேன்டா. போந்தா சாமி. செத்தவன் யாருன்னு கண்டுபிடிக்க தான் இந்த கேஸே ஆரம்பிச்சோம். ஆனா இப்போ இந்த கேஸோட ரேஞ்சே வேற. அந்த ஃப்ராடை பிடிச்சா போதும், அப்புறம் எல்லாரோட கவனமும் உங்க மேலதான். தோ, இவன் நிஜமாவே ஜேர்னலிஸ்ட் தான். இந்த கேஸை பக்காவா முடிச்சா போதும், அப்புறம் ஆனந்த விட நட்டப்படத்திலே நீங்க தான்.
இந்த மூஞ்சி அட்டப்படத்துல ம்? என்னங்க இப்படி அழுகுறாரு? பாவம் அந்த பிள்ளையும் காலையிலேருந்து எத்தனை அதிர்ச்சி தான் தாங்குவான். விடு, கொஞ்ச நேரம் அழுதுட்டு அடிக்கணும். என்ன வந்துட்ட? வேற என்ன செய்யணும்? அங்க அவர் தனியா அழுதுட்டு இருக்காருல்ல, நீ தானே கம்பெனி கொடுக்கணும். போ ராஜா. ஆரம்பிச்சிருச்சுங்க. ஆக அந்த பொண்ணு கண்ணு தெரியாதவங்களா பார்த்து பார்த்து ஏமாத்திருக்கா. மனோஜ், நீங்க சொல்றபடி பார்த்தா அவ தீபாவை என்னை ஏமாத்திட்டு அடுத்தது அஸ்வினியை உங்களை மீட் பண்ண ரொம்ப டைம் எடுத்துக்கல. நான் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போதே உங்களை மீட் பண்ணிட்டா. அப்படின்னா உனக்கு அப்புறம் மனோஜ் தான் ஆல்ரெடி டிசைட் பண்ணி தான் வந்திருக்கணும்ல. எஸ். அப்ப கண்ணு தெரியாத ஆளுங்களெல்லாம் அவன் எப்படி கண்டுபிடிக்கிறான்னு தெரியணும். அதான் நானும் மனோஜும் பிளைண்ட்ன்றதை தாண்டி வேற என்ன லிங்க்? கண்ணு தெரியாதவன் சமைக்கிறான் தான் எல்லாரும் ரெஸ்டாரண்ட்டை தேடி தேடி வந்தாங்க. அது எனக்கு கொஞ்சம் பப்ளிசிட்டி கொடுத்தது. அதான் என் பிஸ்னஸ்க்கும் உதவுச்சு. ஆமா, நான் கூட இவனை பத்தி எழுதியிருக்கேன். மனோஜ், உங்களை பத்தி பேப்பர்ல டிவியில் ஏதாவது வந்திருக்கா? நான் அவ்வளோ சீனெல்லாம் இல்லை. ஐம் ஜஸ்ட் அ சிம்பிள் மேன். சிம்பிள் பண்ண தெரியாம வர மாட்டான். எக்ஸாக்ட்லி. உங்க ஃபீல்டில் நீங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ரெகக்னேஷன் கிடைச்சிருக்கும். ஏதாவது அவார்டு வாங்கியிருப்பீங்க, இல்லைனா சீஃப் கெஸ்ட் ஏதாவது ஃபங்க்ஷன் போயிருப்பீங்க. இந்த மாதிரி ஏதாவது? பிஸ்கட்டை தள்ளி விடாமல் இருந்திருக்கலாம். விஜய் அவார்ட்ஸ் மாதிரி இருக்கு. என்ன வரும்? தமிழ்நாடு ஆண்டர்பிரினர்ஸ் அசோசியேஷன் ஃபார் ஸ்பெஷலி ஏபிள்ட். ஹே, இங்க உனக்கும் அவார்ட் கொடுத்தாங்களா? இது யாரெல்லாம் எந்த வருஷம் எப்போ எதுக்கு அவார்ட் வாங்கியிருக்காங்கங்கிற லிஸ்ட். அவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ்லாம் இருக்கான்னு செக் பண்ணுங்க. சூப்பர். இப்போ இதில் மற்ற டிசேபிள்லாம் இல்லாமல் வெறும் பிளைண்ட் மெம்பர்ஸ் மட்டும் அவார்ட் வாங்கினவங்க வாங்காதவங்க அவங்க டீட்டெயில்ஸ். இந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்க தான் அவளோட டார்கெட்டாக இருக்கணும். இது வரைக்கும் அவகிட்ட ஏமாந்தவங்க ஏமாற போகிறவங்க எல்லாமே இவங்க தான். அப்போ வேலை ரொம்ப ஈஸி. இதில் இருக்கவங்களை கான்டாக்ட் பண்ணாலே முடிஞ்சே. இந்த மாதிரி ஒரு பொண்ணு உங்களை ஒரு பொண்ணுக்கிட்ட ஏமாந்துட்டீங்களான்னு கேட்டால் கதை கந்தல். பாதி பேர் தான் ஏமாந்துட்டான்னு தெரியாமலே இருப்பாங்க. ஒருவேளை தெரிஞ்சாலும் அதை வெள்ளை காட்டிக்க யோசிப்பாங்க. இது எல்லாத்துக்கும் மேலே நம்ம நினைக்கிற மாதிரி இப்போ அவன் இந்த லிஸ்ட்டில் இருக்க எவனோ ஒருத்தனை காலி பண்ணிட்டு இருப்பானே வச்சுப்போம். அவனை நம்ம கான்டாக்ட் பண்ண உடனே அவள் உஷாராகி ஓடிடுவான். அதுக்கப்புறம் அவளை நம்மளால் சத்தியமாக பிடிக்கவே முடியாது. ஸோ நாம் அவளை தேடுறோன்னு அவளுக்கு தெரியவே கூடாது. ஆனால் அவள் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். எப்படி முடியும்? ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு ஊரில் இருக்காங்க. எல்லாத்தையும் தேடி நாம போயிட்டு இருக்க முடியுமா? அதுக்கு ஒரு வழி இருக்கு. எங்களோட ஸ்டூடெண்ட் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லா ஊர்லயும் இருக்காங்க. அவங்களுக்கு இது ஒரு சின்ன அசைன்மெண்ட். ஒர்க் அவுட் ஆகுமா? கண்டிப்பா ஆகும். திருச்சி பெண்கள் சிறையிலிருந்து பேசுறேன். இருந்து நவம்பர் வரைக்கும் திருச்சி ஜெயிலில் கழிக்கிட்டு இருக்கான். அப்பா கிடையாது, அம்மாவும் ஜெயிலில் இருக்கும்போது இறந்துட்டாங்க. வேற யாரும் இல்லையா? அவங்க அம்மாவோட தம்பி பேரு ரவி. அவன் யாருன்னு பாக்குறியா? பாரு. அப்ப எல்லாமே பக்காவா பிளான் பண்ணி தான் அதை பண்ணிட்டு இருக்காங்க. பட் இது எல்லாத்துக்குமே மாஸ்டர் மைண்ட் வசுந்தரா. என்னால முடியல விக்ரம். உனக்கு தெரியும் எனக்கு அப்பா அம்மா இல்லைன்னு. எனக்குன்னு இருக்கிற ஒரே தம்பிக்கு ஏன் இவ்வளோ பிரச்சனை? பிரியா என்கிட்ட முன்னாடி எல்லாம் சொல்லியிருக்கலாம்ல.
இவ்வளோ பிரச்சனைங்க, இந்த ஹாஸ்பிட்டல் அட்மாஸ்ஃபியர், மருந்து வாசனை, இதுல இருந்தெல்லாம் வெளியில் வந்து உன் கூட பேசுகிற இந்த கொஞ்ச நேரம் தான் எனக்கு சந்தோஷமே. உன்கிட்டயே வந்து அழ சொல்றியா? ம். இப்போ டாக்டர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க? டியூமர் பெருசாகிறதுக்கு முன்னாடி லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவோன்னு சொல்கிறாங்க. சூட்டபிளான ஒரு டோனர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுறதுக்கும் டைம் இல்லை. இதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் ஏதாவது இல்லீகல் ஏஜென்ட் வழியாக ஆர்கனுக்கு அரேஞ்ச் பண்ணுறதா. ஆனால் அதுக்கெல்லாம் நிறைய செலவாகும். எனக்கு எனக்கு இருக்கிற நம்பிக்கையே போயிடுச்சு. என் தம்பி. இப்பெல்லாம் பேசாத பிரியா, நான் இருக்கேன் உனக்காக. ஸோ நெக்ஸ்ட் என்ன? ஈரோடு. பஸ்ஸில் போகிறோமா ட்ரெயினில் போகிறோமா? ம். போ 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 ஃபாஸ்டா போ. கன்ஃபார்மாக விக்ரம் தானே? ஆமாங்க, நீங்க கொடுத்த நம்பர் தான் ட்ராக் பண்ணிட்டு இருக்கேன். உங்க முன்னால இருக்க அந்த வண்டியில போறான் தான் காட்டுது. வருண் என்ன பண்ற? விடியன இன்னைக்கு அவளை சாவடிக்கணும். சொன்னா கேளு வருண். தேவையில்லாத வேலை பார்க்காத மூடிட்டு உட்காரு. இப்போ நீ இறங்கி போனேன்னா எல்லாமே வேஸ்ட் ஆயிரும். இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சதை வச்சு எதையுமே ப்ரூவ் பண்ண முடியாது. கொஞ்சம் பொறுமையா இரு வருண். உள்ள ஒரு ஆடு சிக்கியிருக்கால, அவனை ஏமாத்தும் போது கையும் களமா பிடிச்சாதான் உண்டு. அட்லீஸ்ட் அவங்க என்ன பண்றாங்க என்ன பேசுறாங்கன்னு தெரியணும். இல்ல இங்கே உட்காந்து பார்க்கிங் டிக்கெட் கிளியணும் சொல்லுங்க, செய்யலாம். ஏய், உங்க ப்ளூடூத் கொடுங்க. எது கேக்குறீங்க? கொடுங்க சொல்றேன். இங்கே இரு. எங்க? வெறும் ஜூஸ் மட்டும் போதுமா? ஹலோ. சொல்லு சாதனா. எதுவும் பேசாத, லைன்ல இரு. நீ இல்லைன்னா நான் என்ன பண்ணிப்பேன்னு எனக்கு தெரியல. இதுக்கெல்லாம் நான் உனக்கு என்ன செய்ய போறேன் விக்ரம்? தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ஏய், எதுக்கு பிரியா இவ்வளோ ஃபார்மலாக பேசுகிற? நாளைக்கு எனக்கு பணம் வந்துடும், நீ நடக்க வேண்டியதை பாரு. ஹாஸ்பிட்டல் ஏற்பாடுலாம் பண்ணியிருக்காங்க. ம், இப்போதான் அட்வான்ஸ் பணத்தை கட்டிட்டு வரேன். ஹாஸ்பிட்டலில் தம்பி கூட அவன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவன் உன்னை பார்க்கணுன்னு கேட்டுட்டே இருக்கான். நாளைக்கு ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சதும் அவனை மீட் பண்ணுற முதல் நாள் நான் தான். ஏதோ ஹாஸ்பிட்டல் தம்பிக்கு ஆபரேஷன் கதை கட்டி பணத்தை அடிக்க பார்க்குறான். பிரியா, அழறியா? தேங்க்ஸ் ஃபார் பீயிங் த விக்ரம். நீ தைரியமா இரு. I'll be there for you. நீ என் கூட இருந்தா போதும் விக்ரம். கண்டிப்பா எல்லாமே நல்லபடியா நடக்கும். யார் அவ? எனக்கு இவ்வளவு லவ் பண்ணும் போல இருக்கு. நான் பே பண்றேன். என்ன சொல்றா உன் அருமை வசுந்தரா? போ 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 போ. கேப் கூட போ. பிரேக் டவுன் பண்ணனே. கீழே போணும். அஞ்சு, அல்ஃபோன்ஸ் கால் பண்ணுங்க. என்ன பண்றான்? போக மாட்டேங்குது. பாய். பாய். நான் தான். எதுக்கு இங்க வந்த? யாராவது பார்த்தாங்களா?
பின் வழியாக படியேறி தான் வந்தேன், யாரும் பார்க்கல. ஒரு முக்கியமான விஷயம் அதான். எதுவா இருந்தாலும் போன்ல சொல்ல வேண்டியதானே. வருண் இங்கே இருக்கான், ஈரோட்டில். எந்த வருண்? அதான் சென்னையில் அந்த சமயக்காரன். சரி, அதுக்கு என்ன? ஏதாவது வேலை விஷயமா வந்திருப்பான். இல்லை, அவன் ஒன்றை தான் தேடி வந்திருக்கான். நீ ஹோட்டலில் விக்ரமோட இருக்கும் போதே உன்னை பார்த்துட்டாங்க. அவன் கூட இருக்க பொண்ணு வசுந்தரா உன் பேரை சொல்றதை நான் கேட்டேன். அதுக்கப்புறமா உன்னை காரில் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. நான் தான் நடுவில் பூந்து திருப்பி விட்டேன். எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நம்மளை குறி வச்சு தான் வந்திருக்காங்க. இதுக்கு மேலே ரிஸ்க் வேணும். விக்ரம் மேட்டர் அப்படியே ட்ராப் பண்ணிட்டு வா போயிடலாம். என்ன சொல்லிட்டே இருக்கேன்ல, வா போயிடலாம். நாளைக்கு இந்த நேரம் கையில காசு வரும். அதுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, புரியுதா? இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தாங்க. இதுக்கு மேலே வருண் கிட்ட எதுவும் தெரியாது. இருக்கிற மொத்த பணமும் அவன் ஆப்ரேஷனுக்கே போயிடுச்சு. எல்லாம் நாசமா போச்சு. கடைசியில் வெறும் கை என்ன? விடு, எல்லா பால்லையும் சிக்ஸர் அடிக்க முடியாது. 1-2 மிஸ் ஆகத்தான் செய்யும். சரி, அடுத்ததுங்க சொல்றேன். அப்புறம் முதல்ல எங்களுக்கு சேர வேண்டியதை செட்டில் பண்ணிடு. என்ன பேசுற மாமா? பணமே வரப்போறது இல்ல, நீ பங்க கேக்குற? இங்க பாரு, வர்ண வேவ் பாக்குறதுல இருந்து உனக்கு ரூட்டு போட்டு கொடுக்கற வரைக்கும் எங்க சைடுல எந்த மிஸ்டேக்கும் இல்ல. கடைசியில இப்படியானா நாங்க என்ன செய்யறோம்? ஏய், எல்லாம் பிளான் பண்ணி நடந்தா பங்கு வரும், இல்ல எல்லாருக்கும் நஷ்டம் தான். இதுக்கு முன்னால் அடிச்ச அமௌண்ட்ல எல்லாம் பங்க ஒழுங்கா கொடுத்திருந்தா நான் ஏன் கேக்குறேன்? எப்பவும் நீ தானே மொத்தமா சுருட்டுற, எங்களுக்கு ஏதோ மிச்சம் மீதியே கொடுக்கற. இப்ப அதுவும் இல்லைன்னா பிச்சை எடுக்கிறதா? இது பாரு, ஒவ்வொன்றிலும் நேரா இறங்கி நின்னு செய்யறது நான். மொத்த ரிஸ்கும் எனக்கு தான். நீயோ அவனோ கண்டிப்பா சிக்க போறது இல்ல. நான் மட்டும் மாட்டினேன், அவ்வளவுதான். சும்மா சின்ன பையன் மாதிரி அழாம போய் ஆக வேண்டியது பாரு. வசுந்தராவுக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிரும்னா? அவளுக்கு தெரிய சான்ஸே இல்ல. அவ மனோஜ் கூட இருக்கா, நம்மள தேட மாட்டா. நமக்கு கிடைச்சிருக்க ஒரே வாய்ப்பு இதான். இப்படியே இருந்தோம்னா கடைசி வரைக்கும் நம்மள நாய் மாதிரி தான் நடத்துவா. நமக்குன்னு எதுவும் தேராது. ரொம்ப யோசிக்காத, நான் எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டேன். வால் திவ்யா கிட்ட பேசிடு, அவ வரணும். இந்த மேட்டரை பத்தி அவ யார்கிட்டயும் வாயை திறக்க கூடாது, புரியுதா? எங்க போயிட்டீங்க? 2 நாளா பார்க்கவே முடியல. இங்கதான் ஒண்ணும் வேலையே இல்லையே, சும்மா கேரளா போயிட்டு வந்தோம். என்ன சொல்றான் மனோஜ்? என்ன அவன்கிட்ட மாட்டி விட்டுட்டு உங்களுக்கு மட்டும் உல்லாசம் கேக்குதா? காசு பணம் சொத்துன்னு ஆசையை காட்டினா மனோஜ் ஈஸியா மடக்கிடலான்னு சொன்னீங்க. அதெல்லாம் மதிக்கவே மாட்டேங்கிறான். எப்ப பார்த்தாலும் என்னோட அட்டை மாதிரி ஒட்டிட்டு டார்ச்சர் பண்றான். என்ன பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்க நீங்க? லவ்வா லவ். பெரிய பெரிய மலமுழுங்கிட்டெல்லாம் ஈஸியா வேலையை முடிச்சிருக்க. உனக்கு இவெல்லாம் ஒரு ஆளா? நீ எல்லாத்துலயுமே ரொம்ப அவசரப்படுற. தண்ணி எடுத்துக்க, கொஞ்சம் ஸ்லோவா டீல் பண்ணு. சரிப்பட்டு வரலன்னா பிளான மாற்றணும். தாமஸ், பின்னாடி என் ஹேண்ட்பேக் இருக்கு, கொஞ்சம் இடம். அதுக்குள்ள ஒரு பென் இருக்கும் பாரு. இதுவா? மூடிய கொஞ்சம் திறந்து கொடு. தேங்க்ஸ். நீங்க 2 பேருமே ஏதோ பண்றீங்கன்னு மட்டும் தெரியுது. என்ன சொல்ற? என்ன சொல்ல? உன் தொடையில சொருகினத உன் தொண்டையில சொருக எனக்கு 1 செகண்ட் ஆகாது. சொல்றா. ரவி என்னதான் வசுந்தரா பிளான் பண்ணாரு. சென்னைக்கு போயிருந்த வருணை பார்க்க. வருண்ட்டு அடிச்சா மொத்த நகையும் ரவியனை வித்துட்டாரு. ரவியன் தான் மொத்த பணமும் இருக்கு.
சாரி ரொம்ப சாரி. மாமா இந்த அளவுக்கு போயிருக்காருன்னா தப்பெல்லாம் என் மேலதான். உங்க கையில பணம் அதிகமா இருந்தா குடி கூத்துன்னு எல்லாத்தையும் செலவு பண்ணுவீங்கன்னு தான் உங்களுக்குன்னு தனியா சேவ் பண்ணி வச்சேன். நல்லது பண்ணோன்னு தான் நினைச்சேன், ஆனா தப்பாயிடுச்சு. மனோஜோட விஷயம் முடியட்டும். உங்களுக்கு நியாயமா சேர வேண்டியது எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்துரு. நாமெல்லாம் ஒன்னா இருந்தாதான் மத்தவங்களை ஏமாத்த முடியும். இப்படி நமக்குள்ளே ஏமாத்திட்டு இருந்தா எதுவும் விளங்காது. புரியுதா? இங்க நடந்த எதுவும் மாமாக்கு தெரிய வேண்டாம். மனோஜ்க்கு ஒரு பிளான் போட்டுட்டு நான் சீக்கிரம் சொல்றேன். நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு போயிடலாம். கன்னியாகுமரி டு நாகர்கோயில் ரூட்ல இந்த 3 மரம் தான் நம்மளோட ஸ்பாட். நீங்க வெயிட் பண்ண, பக்கத்துல வரும்போது உனக்கு மிஸ் கால் கொடுப்பேன். நீ ரோட்டுக்கு நடுவுல ஆள் உயரத்துக்கு ஒரு பொம்மையை செட் பண்ண. அந்த பொம்மையை அடிச்சு தூக்கிட்டு ஆளை அடிச்சிட்டு தான் நான் பதறுவேன். அப்ப நீ அடிபட்டு ரோட்லயே செத்த ஆள் மாதிரி கிடக்கணும். நிச்சயமா அவன் பயந்துருவான், இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும்னு நினைப்பான். அப்புறமா நீ ஸ்பாட்டை கிளியர் பண்ணிட்டு இங்கேருந்து கிளம்பிடு. பிளான் பக்காவா இருக்கு. ப்ளீஸ் என்னாச்சு என்னாச்சு சொல்லு. என்னாச்சு? அஸ்வினி எங்க இருக்க? அஸ்வினி நீ எங்க இருக்க? அஸ்வினி அஸ்வினி என்னாச்சு? செத்துட்டேன் மனோஜ். அஸ்வினி வா வா போயிடலாம். இங்க இருக்க வேணா வா. யார் அஸ்வினி? இன்ஸ்பெக்டர் அறிவழகன். உள்ள வரலாமா? சார் நான் தான் ஆக்சிடென்ட் பண்ணேன், ஒத்துக்கிறேன். ஹிட் அண்ட் ரன். வருண்க்கு எல்லாம் தெரியும். அவன் என்ன பிடிக்கதான் இங்க வந்திருக்கானா? என்னை பார்த்ததுக்கு அப்புறம் என்கிட்ட ஏன் வரல? எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணணும்? ஏன்னா கண்டிப்பா அவன்கிட்ட எந்த எவிடன்ஸும் இருக்காது, இனிமே எதுவும் கிடைக்காது. பட் முக்கியமான விஷயம், அவன் விக்ரமை நெருங்கவே கூடாது. விக்ரம், பிரியா, உனக்கு தெரியுதுல்ல ஐம் நாட் ஃபைன். பிரியா, டோன்ட் வரி. முடியல விக்ரம், மை மைண்ட் இஸ் நாட் அட் பீஸ். நாளைக்கு எல்லாம் சரியா நடக்கணும். அந்த ஆர்கன் டீலர் எல்லாத்தையும் கரெக்டாக ஏற்பாடு பண்ணணும். தம்பியோட ஆப்ரேஷன் நல்லபடியாக முடியணும். இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு என்னால் நார்மலாக இருக்க முடியல. என்னால் தனியாக இருக்க முடியும்னு தோணல. நீ கூட இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். உன்னை ட்ராப் பண்ணிட்டு வந்ததுலேருந்து எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு. நான் அங்கே தனியாக விட்டுறக்கூடாது. நான் இப்போவே அங்கே வரேன். எல்லாம் நல்லபடியாக முடிகிற வரைக்கும் நான் கூடியே தான் இருப்பேன். ஓகேவா? தேங்க்ஸ் விக்ரம். அண்ணே, யோ எங்கேயா போய் தொலைஞ்ச? அண்ணா இல்லண்ணே. என்னது? கீழே தண்ணியில விழுந்து. யோ என்னையா ஃபோன் பண்ண எடுக்க மாட்டியா? இங்க என்ன நடந்ததுன்னு தெரியாம சும்மா கத்தாத, புரியுதா? என்னையாச்சு? உயிரா போயிடுச்சு? அதுக்கும் மேல என்ன? கக்கோஸ்ல விழுந்த போன் எடுத்து காலை வச்சு பேசிட்டு இருக்கேன்யா. போதுமா? யோ அல்போன்ஸ் என்ன? கத்துறானே. சரி பரவாயில்ல விடு. உங்க இருக்கிற இடம் தெரிஞ்சிச்சா? போலாமா? சரி ஓகே. மேட்டூர் ரோடு கிட்ட ஏகேஜி சர்வீஸ் அபார்ட்மெண்ட் தான் விக்ரமோட லொகேஷன். அதே ஏரியா டவர் தான் வசுந்தராவோட போனையும் காமிக்குது. 2 பேரும் ஒன்னா தான் இருக்கும். வாங்க போலாம். யோ பஞ்சு, யோ பஞ்சு, யோ 407. ஐயா நீ தெளிவா தான்டா இருக்க. நான் தான் மறுபடியும் குழம்புக்கு பின்னாடி வந்துட்டு இருக்கேன். டிரைவர் போப்பா. வண்டி வண்டி. அவன் பணம் மொத்தத்தையும் வலிச்சு எடுத்துட்டு வராம
இப்போ நம்மள அவ பார்த்தா தானே ஒருவேளை நம்ம ஃபாலோ பண்றதை கண்டுபிடிச்சிட்டாலோ போச்சு. தேவையில்லாம டென்ஷன் ஆகாத. இப்ப நம்ம அவளை பிடிக்கணும், அதான் முக்கியம். போ 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 போ. ரொம்ப முக்கியம். எல்லாம் சரியா இருக்கு, நீங்க விட்டுறாதீங்க. சீக்கிரம் போங்க மேடம், ப்ளீஸ் சீக்கிரம் போங்க மேடம். என்ன நடக்குதுங்க? யோ ஒண்ணு இல்லையா, நீ பாத்துட்டு இரு. லெஃப்ட்ல போறோம். மேடம் எங்க போறீங்க? நேரா போங்க, ஹாஸ்பிடல் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. யோ சரி போ. எல்லாம் கிறுக்கு போய் போலையா, லெஃப்ட்ல போகணும்ல. யோ சுமாரியா, நீ வேற இங்க வேற பிரச்சனை போயிட்டு. நான் மறுபடியும் கூப்பிடுற கால கட் பண்ணேன். உன் ஃபோன்ல சிக்னல் இருக்கா விக்ரம்? தெரியல, செக் பண்ணும். விக்ரம் பேங்க்ல இருந்து பணத்தை எடுத்ததுக்கு அப்புறம் பெருந்துறை ரூட்ல போ. அவுட்டர் போனதும் ஹைவேல இருந்து கட் பண்ணி யாரும் இல்லாத இடத்துக்கு வண்டி விடு. எங்க போற, எந்த வழி, அது இது நான் கத்துவேன். என்னமோ ஏதோன்னு விக்ரமும் பதறுவான். அப்ப அவனை நீ அடிச்சு காரை விட்டு தள்ளி பணத்தோட என்னையும் கடத்திட்டு போற மாதிரி நம்ம 2 பேரும் எஸ்கேப். டிரைவர் எங்க போற? என்னாச்சு? தெரியல, எங்கேயும் ரூட் மாறி போறோம். எங்க போற? வண்டியை திருப்பு. வண்டியை திருப்புன்னு சொல்றேன்ல. டிரைவர் ஏன் ரூட் மாறி போற? இந்த ஹாஸ்பிடல் வேணாம் மேடம், நேரா போங்க மேடம், நேரா போங்க மேடம். யோ ஸ்ட்ரைட்டா போங்க. விளையாடுறியா? இறங்கியா முதல்ல. இல்ல நீங்க ஸ்ட்ரைட்டா போங்க பையன் மேடம். பொழைக்கணுமா நம்ம? வேணாம், சீக்கிரம் போங்க இறங்குங்க மேடம். சார். யோ சொல்லிட்டேன்ல, இறங்கியா வரு, இறங்க. அதானா டோர் திறந்து விடு. டேய் டேய் போமா, நேரா போமா. யாரா நீங்க? நேரா போமா. எடுத்து தொலையாண்டா. போ மஞ்சு, அல்போன்ஸ் கால் பண்ணி அவன் எங்க இருக்கான்னு செக் பண்ணுங்க. மஞ்சு 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 ஹாஸ்பிடல் போ. ஒரு நிமிஷம், வண்டி நிறுத்து. எதுக்கு நிறுத்துன்னு சொல்றேன்ல. நீ பஞ்சு கூப்பிட்டு ஹாஸ்பிடல் போ. நீ அவளை பிடிக்கணும். are you mad? போ போ சாதனா. விக்ரம் இவன் டேய் வண்டியை திருப்புடா. ஏய் வருண் பேசுறேன். எவ்வளவு கால் பண்றது உனக்கு? எங்க இருக்காங்க? ஒரு நம்பரையும் ட்ராக் பண்ண முடியல, எல்லாம் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. சரி என் நம்பரை ட்ராக் பண்ணு. உன் நம்பரையா? என்னல உளறுத? சொல்றேன்ல, என் நம்பரை ட்ராக் பண்ணியாரு. ட்ராக் பண்ணியா? பண்ணிட்டேன். இந்த பெருந்துறை ரோட்ல தான் உள்ள தாண்டி ஒரு இடம் காட்டுது. நீ சரியா தான் போயிட்டு இருக்க. என்னாச்சு? எதுக்கு வண்டி நிறுத்திருக்கா? தெரியல. எங்க இருக்கோ? எனக்கு ஒண்ணும் புரியல. டேய் பிரியா பிரியா கை விடுடா. பிரியா கை விடு. விடுடா அவள. பிரியா பிரியா எங்க இருக்க பிரியா நீ? பிரியா 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 ஏய் விடுடா அவள. பிரியா பிரியா
ரொம்ப லவ் பண்ணுறியா அவளை? இந்த காதலுக்கு கண்ணில்லைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கேப்பில் தான் அவள் கடை விட்டு போயிருக்கா. இந்த மாதிரி பொண்ணுங்களை மட்டும் நம்பி ஏமாறாத. யோ, ஒழுங்கா கட்டு. என்ன பண்ற? பார்வையற்றவர்களை காதல் வலையில் விழ வைத்து பண மோசடியில் ஈடுபட்ட குற்றவாளி வசுந்தராவின் வழக்கை காவல்துறையினர் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். இந்த கேஸுக்காக நாங்கள் வசுந்தராவை பல நாள் சேஸ் பண்ணோம். வசுந்தரா கிட்ட யாரெல்லாம் எவ்வளோ ஏமாந்துருக்காங்கன்ற டீட்டெயில்ஸை சேகரிச்சுக்கிட்டோம். வாட் அ மேன். ரொம்ப நன்றி. எந்த சேனலுக்கு இருப்பினாலும் உங்க நியூஸ் தான் தம்பி. நம்ம மாவட்டத்துக்கே பெருமையை சேர்த்துறீங்க. ரொம்ப நன்றி சார். கலக்கிட்டீங்க கான்ஸ்டபிள் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. சூப்பர்ல மக்கா. உன்னை மாதிரி ஒரு போலீஸ் இருந்தா போதும்ல, ஊர்ல எவனுமே பிராடு பண்ண முடியாது. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. கலக்கிட்டே குட்டி. ஐயா, இன்னைக்கு விழா எனக்கா உனக்கா? சைலண்டா இப்படி ஒரு சாகசத்தை பண்ணிட்டியே. 30 வருஷம் சர்வீஸ்ல எனக்கு கிடைக்க வேண்டிய மாலை மரியாதை எல்லாத்தையும் ஓம்பக்க திருப்பிட்டியே. சார், கடமையை நான் செஞ்சேன். பாராட்ட மக்கள் கொடுக்குறாங்க சார். வசுந்தராவின் கைபேசியில் அவர் ஏமாற்றிய நபர்களது புகைப்படங்கள் கண்டெடுத்து